அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அளவற்ற அருளாளனின் வற்றாப்பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தண்ணீர் குன்னம் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்திலே சமுதாய முன்னேற்றத்திற்கு தீர்வு என்ன என்கிற தலைப்பு எனக்கு இங்கே தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பினுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டால் இது எவ்வளவு அவசியமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பே சமுதாய முன்னேற்றத்திற்கு தீர்வு என்ன என்பதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சமுதாயம் முன்னேறவில்லை என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம். சமுதாயம் முன்னேற்றத்தை அடையவில்லை என்பதை நாம் அறிந்து கொண்டதின் காரணத்தினால்தான் இந்த தலைப்பு நமக்கு இங்கே தரப்பட்டிருக்கிறது. ஏன் முன்னேறாமல் போணுச்சு நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நான் சொல்கிறேன். ஒரு குடும்பம் முன்னேறலைன்னு வச்சிங்களேன், நம்முடைய உறவினர்களில் ஒரு குடும்பம் முன்னேறாமல் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எல்லா குடும்பமும் நல்லா இருக்குது, பசி பட்டினி இல்லை, வசதி வாய்ப்போடு நல்லா இருக்கிறாங்க, கடன் கிடையாது, மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இந்த குடும்பம் மட்டும் ஏன் கஷ்டப்படுது? கஷ்டப்பட்டால் தானே அவங்க முன்னேறலன்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு ஆடை எடுக்க முடியல, ஒரு சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல, ஒரு சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க, பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, ஒரு நல்ல காரியத்தில் கலந்துக்கிறதுக்கு வாகனம் இல்லை, இப்படி பல வகையில் சிரமப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அத்தியாவசிய தேவையாக இருக்கிற மருத்துவத்தை கூட அவங்களால பார்க்க முடியலை. அடுத்தவங்கள்ட்ட உதவி எதிர்பார்க்கிற நிலையில் இருக்கிறாங்கன்னு வச்சிங்க. நம்முடைய உறவினர்களில் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை பற்றி நம்ம என்ன பேசிக்குமோ அப்படின்னா, அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் தன்னுடைய குடும்பத்தை சரியாக நிர்வகிக்கவில்லை அல்லது கவனிக்கலை. அப்படி இருந்தால் தானே அந்த குடும்பம் முன்னேறாமல் இருக்கும். மற்ற குடும்பம்லாம் முன்னேறுது. வசதி வாய்ப்புகளுக்கான பாதையை, இலக்கை சரியாய் புரிந்து கொண்டு அல்லது கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறிவிட்டார்கள். இந்த குடும்பத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த மெம்பர்ஸ் அல்லது குடும்ப தலைவன், தலைவி, யாரோ ஒருத்தவங்க, அவங்க குடும்பத்தை பற்றி, எதிர்காலத்தை பற்றி எந்த திட்டமிடலும் இல்லாமல் இருந்ததின் காரணத்தினால் பின்தங்கி விட்டார்கள். கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கல, வாய்ப்பை தேடி போகல. அதன் அர்த்தம், இப்போ குடும்பத்தை கவனிக்காமல் இருந்தால் இப்படி பார்ப்பங்க முன்னேறுவாங்க. ஒரு வேலையில் போய் சேர்த்து விட்டால் ஒழுங்காக அந்த வேலையை பார்க்கணும். 4 நாளில் வேலை பிடிக்கலன்னு வந்துடுறாரு, வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு, சம்பாதிக்க மாட்டேங்கிறாரு, அல்லது சம்பாதிக்கிற காசை சரியாக செலவு பண்ணாமல் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறாங்க, அதனால் முன்னேறலைன்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு சமுதாயமே இங்கே முன்னேறல பாருங்கள். அதான தலைப்பு எனக்கு. சமுதாய முன்னேற்றத்திற்கு தீர்வு என்ன அப்படின்னா, இந்த சமுதாயமே முன்னேறவில்லை என்றால் என்ன அர்த்தம்? இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தை குறித்து நாம் சிந்திக்கவில்லை என்ற அர்த்தம். அதான அர்த்தம். அப்போ எல்லாருமே அதில் ஒரு குற்றவாளிகளாக நம்ம இருக்கிறோம். ஏன்னா இஸ்லாத்தை முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. மறுமையில் அல்லாஹ் எல்லாத்தையும் பற்றியுமே விசாரிப்பானாம். நம்ம இந்த உலகத்தில் பிறந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி கழிச்சங்கிறத குறித்து இறைவன் நாளை மறுமையில் விசாரிக்க இருக்கிறான். ஆனால் நம்ம என்ன தெரியுமா புரிந்து வைத்திருக்கிறோம்? மறுமை விசாரணையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தொழுகையை பற்றி கேட்பான், நோன்பை பற்றி கேட்பான், ஹஜ்ஜி செஞ்சியா அப்படின்னு கேட்பான். நம்மள்ட்ட காசு கொடுத்துருக்குறான், அல்லாஹ் பொருளாதாரம் கொடுத்துருக்குறான், வசதி வாய்ப்பு கொடுத்துருக்குறான், ஹஜ்ஜி செஞ்சியான்னு கேட்பான். இப்படி இஸ்லாத்தை நாம் புரிந்து கொண்டு இதை மட்டும் செய்யக்கூடியவர்களாக நம்ம இருந்தோமே ஒழிய சரியான இஸ்லாத்தை புரிந்து கொண்டோமா என்றால் இல்லை. அல்லாஹ் நாளை மறுமை நாளில் விசாரிக்கும் பொழுது நம்முடைய டோட்டல் வாழ்க்கை குறித்தும் விசாரிப்பான். ரசூலுல்லாஹ் அப்படி தானே சொல்கிறாங்க. உங்களுடைய தொழுகையை மட்டும்தான் அல்லாஹ் விசாரிப்பானா? உன் மனைவியிடத்தில் நீ எப்படி நடந்துக்கிட்ட அல்லாஹ் கேட்பான் நாளைக்கு மறுமையில்.
உன் தந்தையிடத்தில் நீ எப்படி நடந்து கொண்டாய், உன் பிள்ளையிடத்தில் நீ எப்படி நடந்து கொண்டாய், உறவினர்களிடத்தில் எப்படி நீ நடந்து கொண்டாய், அண்டை வீட்டாரிடத்தில் நீ எப்படி நடந்து கொண்டாய், உன்னுடைய சமுதாயத்தின் மீது எப்படி நீ கவலை கொண்டாய், எல்லாமே கேள்விங்க. அப்போ ஒரு டோட்டலாக ஒரு சமுதாயமே பின்தங்கி இருக்கிறது என்றால் நாம் எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோமா? நாளை மறுமையில் இதை குறித்து இறைவன் விசாரிக்கும் பொழுது நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? நான் இங்கே அமர்ந்திருப்பவர்களை பார்த்து கேட்கிறேன். நம்ம எல்லாரும் வந்து தண்ணீர் குணத்தை தாண்டி இருக்கிறவங்களெல்லாம் நான் கேட்கல. அந்த மேடைக்கு முன்பாக அமர்ந்திருப்பவர்களை மட்டும் நான் கேட்கிறேன். என்ன நம்ம சமுதாயத்தை பற்றி சிந்தித்தோம்? நான் கேட்குறேன், ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய மனசாட்சியை தொட்டு இந்த கேள்வி நாளை மறுமையில் நம்மின்று நிறுத்தப்பட்டிருந்தால் சமுதாயத்தினுடைய அவலம் குறித்து, என தலைப்பே நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, முன்னேற்றத்திற்கு தீர்வு என்ன, அவ்வளோதான். அப்போ பின்தங்கி இருக்கிறோம். பின்தங்கி இருக்கிற சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு என்ன சிந்தித்திருக்கிறோம்? நேற்று என்ன சிந்தித்தீர்கள்? இன்று என்ன சிந்தித்தீர்கள்? கடந்த வாரம் என்ன சிந்தித்தீர்கள்? உங்கள் மனதை தொட்டு நீங்களே சொல்லுங்கள். துளி அளவு கூட சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் குறித்து சிந்திக்காத அக்கறையற்ற ஒரு சமூகமாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதை யாராலையுமே மறுக்க முடியாது. என்ன காரணம் தெரியுமா? நம்ம இஸ்லாத்தை சரியாக படிக்கலைங்க. நபி வழியை பின்பற்றுகிற நாம் கூட, குறிப்பிட்டு சொல்கிறேன், ஏன்னா நம்ம நபி வழியை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற நாம் கூட நபி வழியை பற்றி சரியாக சிந்தித்திருக்கிறோமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நபி வழியை தான் நாம் பின்பற்றுகிறோம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் குறித்து சொல்லித்தரவில்லையா? நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? இஸ்லாம்னா என்ன நினச்சிக்கிட்டீங்க நீங்கள்? வெறும் வணக்க வழிபாடுகளை கற்றுத்தருகிற மார்க்கமா இஸ்லாம்? புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே, வெறும் வணக்க வழிபாடுகளை மட்டும் கற்றுத்தருகிற மார்க்கம் அல்ல இஸ்லாம். நான் சொல்லலை, ரசூலா சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் குறித்து சொல்லித் தருகிறார்கள் நமக்கு. ஏன்னா நம்ம நபி வழியை பின்பற்றுகிறோமா இல்லையா? ரசூல்லா சொல்கிறாங்க, இஸ்லாம் என்பது என்ன தெரியுமா? பிறர் நலம் நாடுவது தான் இஸ்லாம் என்றார்கள். இப்போ இன்றைக்கி நம்ம சமுதாயத்துடைய நலம் நாடி இருக்கிறோமா? முன்னேற்றம் குறித்து நம்முடைய தலைமுறை சிந்தித்திருந்தால், அதற்கு நம் முன்பு சென்ற தலைமுறை சிந்தித்திருந்தால், அதற்கு முன்பு சென்ற தலைமுறை சிந்தித்திருந்தால் இன்றைக்கு இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்குமா? இல்லை, நீங்கள் மல்டி மில்லியன்களாக இருக்கிறீங்களா? இப்போ முன்னேறவே இல்லைங்கிறத வந்து மறுக்கிறீங்களா? எல்லாமே மல்டி மில்லியன்களா? அரசு அதிகாரங்களிலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களா? நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் அரசு அதிகாரிகள்? அரசு அதிகாரிங்க சொல்லுங்க பார்ப்போம், எத்தனை பேர்? கை தூக்க முடியுமா? ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரம் பெற்றவர்கள் உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களா? அப்போ புரியுதா சமுதாயம் எந்த அளவிற்கு முன்னேற்றம் குறித்து சிந்திக்கப்படாமல் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று. கடந்த தலைமுறை சமுதாயத்துடைய முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கவே இல்லை. இந்த தலைமுறையும் சிந்திக்காமல் இருந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இஸ்லாத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டு பின்பற்ற வேண்டும். இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் நபியுடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள். ரசூல்லா தானே நமக்கு முன்மாதிரி. ரசூல்லா தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கழித்தார்கள்? நாம் புரிந்து கொண்டிருக்கிற இஸ்லாம் இருக்குது அது மாதிரியா? நம்ம எப்படி இஸ்லாத்தை புரிந்து வைத்திருக்கிறோமோ அது மாதிரி ரசூல்லாவுடைய வாழ்க்கை இருந்ததா? நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுருக்கிறோம்? தொழுகிறது வாங்க சொல்ல கரெக்டாக போய் ஜமாத்தில் நின்றுவார், கரெக்டாக பேங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி போய் உட்காந்துருவார். ஆனால் சமுதாயம் 5 நேரம் அவரை மாதிரி யாரும் சொல்ல முடியாது. எவ்வளோ பிஸ்னஸாக இருந்தாலும் தூக்கி போட்டு போயிடுவார் தொழுவைக்கு. அவரை மாதிரி நோன்பு வைக்க முடியுமா? ட்ராவலில் கூட அல்ல நோன்புக்கு விதிவிலக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். ஒரு நோய் ஏற்பட்டால் கூட நோயாளிக்கு விதிவிலக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். ஆனால் நோன்பு விஷயத்தில் இவர் மாதிரி கிடையாது. ட்ராவலாக இருந்தாலும் நோன்பு வச்சுருவார்ல, 2 வாழைப்பழத்தை வாங்கிட்டு போயிடுவார், 2 பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கிட்டு போயிடுவார், கொஞ்சோண்டு தண்ணி இருந்தால் போதும், அது கிடச்சா கூட நோன்பு வச்சுருவார். ஒன்றும் கிடைக்கல நோம்புண்டு போயிட்டே இருப்பார். ட்ராவலில் விட மாட்டார். நோய் இருந்தால் கூட உடம்பு தாங்கிக்கணும் நோன்பு வச்சுருவார். இப்படி நோன்பு இவர் மாதிரி வைக்க முடியாது. இஸ்லாத்தை நம்ம கரெக்டாக கடைப்பிடிக்கிறோமா? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்திருந்தால் சரியாக நாம் இஸ்லாத்தை புரிந்து கொண்டிருப்போம். ரசூலுல்லாஹ் என்ன நம்மளை மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இஸ்லாத்தை அவங்க சொல்லியிருந்தாங்களா? வெறும் பள்ளிவாசலில் அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டி தொழுவுறது மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வுடைய வேலையாக இருந்துச்சா?
பள்ளிவாசல் உட்காந்து சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்னு திக்ர் செஞ்சுக்கிட்டு துவா செஞ்சுக்கிட்டு அப்படிதான் ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சாங்களா? நம்ம அப்படிதானே புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இபாதத்துகளை கற்றுத்தருகிற மார்க்கமாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோமே, வெறும் வணக்க வழிபாடுகளை கற்றுத்தருகிற மார்க்கமாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோமே. நாம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையினுடைய ரோல் மாடலாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற பின்பற்றுகிற இறை தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? பள்ளிவாசலில் உட்காந்து வெறும் தொழுகையை மட்டும் தொழுதுட்டு இருக்கிறவங்களா இல்லை, வெறும் திக்கரை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களா இல்லை. புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவராக இருந்தாங்களா இல்லையா? ஆட்சி தலைவராக இருந்தாங்கல்ல. ஏன் ஆட்சி தலைவராக இருந்தாங்க? சமுதாயத்தை பாதுகாப்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னைக்கு நம்ம பாதுகாக்கிறத பற்றி சிந்திச்சிருக்கிறோமா? இஸ்லாமியர்களுடைய நிலையை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும் தோழர்களே. உங்க தாத்தாவுடைய காலத்தில், உங்க கொள்ளு தாத்தா காலத்தில் அவர்கள் சமுதாயத்தினுடைய அவலங்களுக்காக வேண்டி போராட்ட களங்களிலே நின்றிருக்கிறார்களா? போராட்ட களத்தில்ங்க. உங்க தாத்தாட்ட போய், தாத்தா நீங்க ஒரு 25 வயசா இருக்கிறப்ப எத்தனை போராட்டத்தில் தாத்தா கலந்துக்கிட்டீங்க சமுதாயத்துடைய முன்னேற்றத்துக்காக? கேளுங்க. அவரால் ஒரு 20 போராட்டத்தை அடையாளப்படுத்த முடியுமா? உங்க அத்தாட்ட போய் கேளுங்களேன், அத்தா உங்களுக்கு ஒரு 75 வயசு ஆயிடுச்சு, 80 வயசு ஆயிடுச்சு, சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக நீங்க இளைஞர்களாக இருக்கும் பொழுது எத்தனை போராட்டத்தில் தான் கலந்துக்கிட்டீங்க? ஒரு 10 போராட்டத்தை சொல்லுங்க தான் கேளுங்க. அவரால் அடையாளப்படுத்த முடியுமா? இந்த தலைமுறை முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன? எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள், எத்தனை தடையை மீறிய போராட்டங்கள், எத்தனை கைது போராட்டங்கள். கைது செய்யப்படுவோம் என்று தெரிந்தும் கூட பெண்கள் வருகிறார்கள் போராட்ட களத்திற்கு. வீடுகளை விட்டு வெளியே வராத பெண்கள் போராட்ட களத்திற்கு வருகிறார்களா இல்லையா? பச்சை குழந்தையை தூக்கிட்டு வர்றாங்க, கர்ப்பிணிகள் வருகிறார்கள், வயோதிகள் வருகிறார்கள். எதுக்கு? உரிமையை பறிச்சிட்டான், அதை மீட்பதற்காக. புரியுதா உங்க நிலைமை? இந்த நிலைமையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது முஸ்லிம்கள். புரிந்து கொள்ளுங்கள், வறுமையிலே தள்ளப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கணும். நீங்கள் இஸ்லாத்தை முதல்ல படிங்க ஃபஸ்ட்டு. குரானை இங்கே எத்தனை பேர் தமிழில் படிச்சிருக்கிறோம்? நீங்கள் உலமாக்களை முதல்ல நீங்கள் அந்தன வைங்க. இந்த சமுதாயம் பின்தங்கிறதுக்கு முதல் குற்றவாளிகளே உலமாக்கள் தான். மத தலைவர்களாக பார்க்கப்படுகிற உலமாக்கள் சரியாக நமக்கு மார்க்கத்தை சொல்லி தந்திருந்தால் இந்த சமுதாயம் இன்னைக்கு எங்கேயோ இருந்திருக்குங்க. இன்னைக்கு அவ்வளவு இஸ்லாம் மனிதகுலம் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தினுடைய சித்தாந்தத்தை வைத்திருக்கிற முஸ்லிம்கள் நமக்கு என்ன முன்னேற்றத்துக்கு தீர்வு சொல்லாத மாதிரி நம்ம பின்தங்கிட்டு இருக்கிறோம். ஏழ்மை நிலையில், வறுமை நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறது முஸ்லிம்கள், இந்திய முஸ்லிம்கள். ஏழைகளாக இருக்கிறோம். நீங்கள் புரிந்து கொள்வதற்கு சொல்றேன். உங்க வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாளைக்கு எப்படி பஸ்ஸில் போகிறப்ப, ஒரு டிராவல் பண்ணும் பொழுது வேறு சமுதாயத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தோட பிச்சை எடுக்கிற காட்சியை பார்த்துருக்கீங்களா? குடும்பத்தோட பிச்சை எடுக்கிற காட்சி. அவர் பிச்சை எடுக்கணும், அவருடைய மனைவி பிச்சை எடுக்கணும், அவருடைய பிள்ளைகள் பிச்சை எடுக்கணும், அவருடைய பேர பிள்ளைகள் பிச்சை எடுக்கணும், அவருடைய மகள் மருமகள் வரைக்கும் பிச்சை எடுக்கணும். அப்படி பிச்சை எடுக்கிற காட்சியை முஸ்லிம் அல்லாத சமுதாயத்தில் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? உங்களுக்கு 50 வயசு ஆயிடுச்சுல, வாழ்க்கையில் ஒரு முறை. 60 வயசு ஆயிடுச்சுல, வாழ்க்கையில் ஒரு முறை. எவ்வளோ ஊர் போயிருக்கிறீங்க? என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் நாங்கள் பார்த்துருக்குறேன். முஸ்லீம் அல்லாத சமுதாயத்தில் குடும்பத்தோடு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால்? ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய நிலைமை என்ன? அவன் பிச்சை எடுக்கிறான், அவனுடைய மனைவி பிச்சை எடுக்கிறா, அவனுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரும் பிச்சை எடுக்கிறாங்க. பார்க்கலையா நீங்கள்? வெள்ளிக்கிழமை ஆனால் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சத்தம் வருதுங்க வீட்டு வாசல்ல. இவன் அலைக்கும் சலாம் சொல்கிறானா இல்லை மிசாபர் வந்திருக்கிறாருன்னு பாருங்கிறான் பிள்ளைய விட்டு. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? ரமலான் ஆனா பார்க்கல, கூட்டம் கூட்டமாக வர்றான். கூட்டம் கூட்டமாக முஸ்லிம்கள் பிச்சை எடுக்கிறார்கள் ரமலான்ல.
ஏன் சமுதாயத்தில் மட்டும் ஏன் இவ்வளவு பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள், வறுமையிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள், ஏழ்மையிலே இருக்கிறார்கள், கூலி தொழிலாளிகளாக இருக்கிறார்கள்? அதை மாற்றுவதற்கு நான் என்ன செய்யணும்? என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த சமுதாயத்துடைய அக்கறை கொண்டு சிந்தித்திருக்கிறீர்களா? நான் கேட்குறேன். அல்லாஹ் இதெல்லாம் கேட்க மாட்டான்னு நினச்சிட்டீங்களா? மறுமையில் நீங்கள் இஸ்லாத்தை புரிஞ்சுக்கிங்க. அல்லாஹ் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான் என்று தெரியுமா? இறைவனை நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள்? தன்னை பற்றி இறைவன் சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறான் தெரியுமா? எந்த தேவைகளும் மற்றவனாம் இறைவன். அல்லாஹ்வுக்கு தேவை இருக்காங்க. நமக்கு பசிக்கும் சாப்பாடு தேவை, தாகம் எடுக்கும் தண்ணி தேவை, கண்ணு தெரியலாம் சொட்டு மருந்து போடணும், பேச முடியலாம் டாக்டர்கிட்ட போய் மாத்திரை வாங்கி சாப்பிடணும், காய்ச்சல் வந்துருச்சுன்னா நம்ம நடக்கிறதுக்கு ஹெல்த்துக்கு டாக்டர்கிட்ட போய் ஊசி போடணும், மாத்திரை சாப்பிடணும். இறைவனுக்கு இதெல்லாம் ஏற்படுமா? நோய் ஏற்படுமா? தாகம் ஏற்படுமா? பசி ஏற்படுமா? சோர்வு ஏற்படுமா? தூக்கம் வருமா? முதுமை மரணம் ஏற்படுமா? இறைவனுக்கு எந்த தேவையும் மற்றவன் இறைவன். புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை நீங்கள் முதல்ல சரியாக புரிஞ்சுக்கிங்க. மறுமை நாளில் இறைவன் நம்மிடத்திலே கேட்கிறான் ஒரு கேள்வி. நான் தாகமாக உன்னிட்ட இருந்து வந்து தண்ணி கேட்டேன், நீ எனக்கு தண்ணி கொடுக்கல. எல்லாம் சொல்கிறான், கேட்குறான். இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் நாளைக்கு மறுமையில் எல்லார்கிட்டையும் நிற்கும். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாத்தை. வெறும் வணக்க வழிபாடு செஞ்சால் இறைவன் திருப்தி அடைஞ்சிருவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? குடிப்பான். ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் இறைவன் நோண்டி கேள்வி கேட்பான். ஒவ்வொரு நாளிகை குறித்தும் இறைவனிடத்திலே அங்கே பதில் சொல்ல வேண்டும். தோழர்களே, நான் தாகமாக இருக்கிறேன்னு வந்து உன்னிட்ட நான் நின்னப்பா, எனக்கு தண்ணி கொடுத்தியா அப்படின்னு கேட்பான். பசிக்குதுன்னு வந்து உன்கிட்ட கேட்டனே, எனக்கு உணவு கொடுத்தியா? அல்லாஹ்வுடைய கேள்விங்க. நான் எந்த தேவைகளையும் மற்றவன் என்று சொன்ன இறைவனுடைய கேள்வி அது. அடியார்களிடத்தில் இறைவன் கேட்கிறான். நான் நோயாளியாக இருந்தப்பா, என்ன நல விசாரிச்சியா? நல்லா கேட்குறான். அடியார்கள் சொல்வார்களாம் இறைவனிடத்தில், இறைவா உனக்கு எப்போ தாகம் ஏற்பட்டது, உனக்கு எப்போ பசிச்சிச்சு, உனக்கு எப்போ நோய் வந்துச்சு? இவ்வளவு வசதி வாய்ப்புகளை தந்த இறைவன் அல்லவா நீ தான் கொடுத்த. நீ கொடுத்தன்னு தானே நான் நம்புகிறேன். இவ்வளவு கொடுத்துருக்க, வாகனங்களை கொடுத்துருக்க, சொந்த வீடு கொடுத்துருக்கிற, வசதி வாய்ப்புகளை கொடுத்துருக்குற. நீ வந்து தண்ணி கேட்டால் நான் தண்ணி இல்லைன்னு சொல்லியிருப்பானா இறைவா? நீ பசிக்குதுன்னு சொன்னால் உணவு இல்லைன்னு சொல்லியிருப்பானா இறைவா? அப்படின்னு மனிதன் கேட்பான் நாளை மறுமையிலே. அல்லாஹ்வுடைய பதில் எதுவாக இருந்தது தெரியுமா தோழர்களே? அப்படி அடியார்கள் சொல்லுகிற பொழுது இறைவன் சொல்லுவானாம், இதோ இவன் தாகித்திருந்தானே, இவனுக்கு நீ நீர் புகட்டி இருந்தால் அங்கே என்னை நீ காண்டிருப்பாய். இதோ இவன் பசித்திருந்தானே, இவனுக்கு நீ உணவளித்திருந்தால் அங்கே நீ என்னை காண்டிருப்பாய். இதோ இவன் நோயாளியாக இருந்தானே, அவனுக்கு நலம் விசாரித்திருந்தால், உதவி செய்திருந்தால் அங்கே என்னை நீ காண்டிருப்பாய் என்று இறைவன் சொல்வான் என்றால் புரிகிறதா? அடுத்தவனுக்கு செய்கிற உதவி அது எனக்கு செய்யறதுங்கிறான் இறைவன். இன்னைக்கு சமுதாயத்தோட நிலைமை என்ன? நம்மள இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? கூலி பரம்பரைகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தோழர்களே, புரிந்து கொள்ளுங்கள். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை மறந்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் தான் நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ஒரு நாணயத்துடைய ஒரு பக்கம் இருக்குல்ல, அது மட்டும் தான் நம்ம இடத்திலே சொல்லப்படும். அதெல்லாம் ஓகே. ரசூலுல்லாஹ் விரலை செய்து தொழுதார்கள், ஓகே, நான் தொழுகிறேன். ரசூலுல்லாஹ் தொப்பி போடாமல் தொழுதாங்க, ஓகே, நான் தொழுகிறேன். ரசூலுல்லாஹ் நெஞ்சில கட்டி தொழுதாங்க, ரைட்டு, ஒத்துக்கிறேன். அடுத்த இன்னொரு பக்கம் என்னப்பா, அதை சொல்லுங்க. ஜனாதிபதியாக இருந்தாங்கல்ல, இந்த சமுதாயத்துடைய வறுமையை ஒழித்தார்கள், பாதுகாப்பு ஏற்படுத்தி தந்தார்களா இல்லையா? அந்த வாழ்க்கை முறையை சொல்லித்தாருங்கள், அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லித்தாருங்களா? அங்கே வராது. நாணயத்துடைய ஒரு பக்கம்தான் உருளும் பெறலும். புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. ரசூலுல்லாஹ் போர்க்களத்துக்கெல்லாம் போலையா? எதுக்கு போனாங்க போர்க்களத்துக்கு? நாடு குடிக்க போனாங்களா? நீங்கள் என்ன வரலாறு படிச்சீங்க ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு? போர்க்களத்துக்கு போகிறதுல என்ன கடத்தரில் போய் கத்திரிக்காய் முருங்கக்காய் வாங்கிட்டு வரதை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? போர்க்களத்துக்கு போனால் என்ன தெரியுமாவும்? திரும்பி வருவாரான்னு தெரியாது. போர்க்களத்துக்கு போவார், வீட்டில் இருக்கிற மனைவிட்ட, பிள்ளைகிட்ட, அத்தாட்ட, அம்மாட்ட எல்லாத்தையும் சலாம் சொல்லிட்டு போவார். போருக்கு போகிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும், துவா செய்யுங்க. போகிறப்போ திரும்பி கணவன் வருவாரான்னு தெரியுமா மனைவிக்கு? பிள்ளை வருவானான்னு தெரியுமா தகப்பனுக்கு? அத்தா வருவாரான்னு தெரியுமா பிள்ளைக்கு? இப்படி போனாரே, அதே மாதிரி 2 கை 2 காலோட உடம்புல காயம் இல்லாமையாவது உயிரோட வருவாரான்னு தெரியுமா? பாங்க சொல்கிறாங்களா? உடலில் எந்த உறுப்பில் காயம் ஏற்படும் என்று தெரியாது, ஊனமாவதான் தெரியாது, திரும்பி வருமானு தெரியாது. அப்படிதானே போர்க்களங்கிறது.
போர்க்களத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து சென்றார்களா இல்லையா? போர்க்களத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்கங்க. ரசூலுல்லாஹுக்கு தெரியாதா? இந்த போராரே போர்க்களத்துக்கு, இவர் கொல்லப்பட்டு விட்டால் இவருடைய மனைவி விதவையாக்கப்படுவாள். ரசூலுல்லாஹுக்கு தெரியுமா தெரியாதா? ஒருத்தி இளம் வயது மனைவி ஒருத்தி விதவையாகி விட்டால் அந்த மையத்தில் போகிறப்ப நம்ம என்னங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம்? கல்யாணம் பண்ணி பாவங்க 2 வருஷம் தான் ஆகுது, ஒரு சின்ன குழந்தை இருக்குது, 2 வருஷத்தில் இறந்து போயிட்டார், மனைவி ரொம்ப பாவம், இளம் வயது மனைவி. நம்ம சொல்கிறோம், இந்த சமுதாயத்தை பற்றி கவலைப்படாத நம்ம அந்த பெண் மீது அக்கறை கொண்டு, குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டு, கவலை கொண்டு நாம் பேசுகிறோம் என்றால், இந்த சமுதாயத்தினுடைய தலைவனாக பார்க்கப்படுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமுடைய குடும்பத்தின் மீது எவ்வளவு கவலை கொண்டிருப்பார்கள். இவர் போறாரு போர்க்களத்துக்கு, அங்கே கொல்லப்பட்டு விட்டால் இவருடைய மனைவி விதவையாக்கப்படுவாள், இவருடைய பிள்ளைகள் அனாதைகளாக்கப்படுவார்கள், இவருடைய பெற்றோர்கள் ஆதரவற்றவர்களாக மாறி நிற்பார்களே என்று ரசூலுல்லாஹுக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்து தானே போனாங்க. ஏன் போனாங்க? இந்த சமுதாயத்தினுடைய பாதுகாப்பிற்காக, சமுதாயத்தினுடைய நலனுக்காக. என்றால் இன்னைக்கு சமுதாயத்துடைய நலனை பற்றி நாம் சிந்தித்திருக்கிறோமா? கவலைப்பட்டிருக்கிறோமா? சும்மா வெறும் கவலைப்பட்டு மட்டுக்கிட்டே இருந்தால் போதுமா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒட்டகத்தை கட்டு சொன்னாங்களா இல்லையா? கவலைப்பட்டா முடிஞ்சு போச்சா? அதுக்கான முயற்சி என்ன பண்ணீங்க? ஆக்கப்பூர்வமாக செயல்பட மாட்டீங்களா? சும்மா பேசிட்டே போயிடுவீங்களா? நான் கேட்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களாக பார்க்கப்பட்ட நபி தோழர்கள் கொல்லப்படுவார்கள் என்று தெரிந்து அனுப்புகிறார்கள். நம்மளாம் சஹாபாக்களோடையெல்லாம் நம்மளாம் நிற்கவே முடியாதுங்க, கால் தூசிக்கு பெருமாட்டோம். நம்ம அவருடைய தியாகம் அர்ப்பணிப்புக்கெல்லாம் நம்ம ஒன்றுமே கிடையாது. ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து விட்டார்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப நேசித்த தோழர்களை அழைச்சிட்டு போகிறாங்க போர்க்களத்துக்கு. கொல்லப்படுவாங்கன்னு தெரிஞ்சு ரசூலுல்லாஹ் அழைச்சிட்டு போகிறாங்கன்னா, சஹாபாக்களுடைய எந்த தியாகத்திற்கும் சமமான அளவுக்கான தியாகத்தை நம்ம செய்யவே இல்லை. அவர்களுடைய அர்ப்பணிப்புக்கெல்லாம் நம்ம நிற்க முடியாது. ரசூலுல்லாஹ்வே சொல்கிறாங்க, இவங்க தியாகம்லாம் மகத்தான தியாகம் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படி அர்ப்பணித்த தோழர்களை ரசூலுல்லாஹ் எப்படி விரும்பியிருப்பாங்க? சும்மா நம்முடைய இயல்பான லைஃப்பில் நீங்கள் ஒத்து பாருங்கள், எவ்வளோ நண்பர்களை நம்ம உலகத்தில் சந்திச்சிருப்போம். நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள். அவர் சொந்தக்காரராக இருக்க மாட்டார், நண்பராக கூட இருக்க மாட்டார், தெரிந்தவராக இருப்பார். ஆனால் அவரை நம்ம உறவினர்களுக்கு மேலே தூக்கி மைண்டில் வச்சுருப்போம். ஏன் தெரியுமா? இவருக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஏதோ ஒரு வகையில் ஒரு காலத்தில் நாம் சிரமப்பட்டிருக்கிற நேரத்தில் இவருடைய ஒரு சின்ன உதவி நம்முடைய மனசை அப்படியே ரொம்ப அவர் மீது அன்பு செலுத்துகிற அளவுக்கு, அந்த நன்றி கடன் இருக்குல்ல, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இவர் கஷ்டப்படுறப்ப நம்ம அந்த நன்றி கடனை திருப்பி செலுத்தணும்னு நம்ம நினைப்போம். உறவினர்கள் மீது வைத்திருக்கிற மரியாதையை விட அவர்கள் மீது கூடுதலாக வைத்திருப்போம். ஒரு தெரியாத ஒரு திட்ட உறவினர்களில் கூட சிலர் நமக்கு அப்படி உதவி செய்வாங்க. எல்லா உறவினர்களை விட ரொம்ப இவர் நேசத்திற்குரியவராக இருப்பார். ஏன்? நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நேரத்தில், இக்கட்டான நேரத்தில் இவர் தான் ரொம்ப துணை நின்றார். இவருடைய ஒரு வார்த்தை கூட நம்ம இவரை நேசிக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அல்லது இவர் சின்ன ஒரு பொருளாதாரம் கொடுத்துருப்பாரு, அது நமக்கு அவரை நேசிப்பதற்கு காரணமாக இருக்கும். இப்படி உலகத்தில் சில மனிதர்களை நம்ம ரொம்ப, எல்லா உறவினரை விட பெருசு, எல்லா நண்பரை விட இந்த நண்பர் டாப்பு, எல்லா தெரிஞ்சவர்களை விட இவர் டாப்புன்னு நம்ம வைக்கிறோம்ல, இது நம்ம மூளைக்கு ஒரு நன்றி கடனுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு இருந்திருக்கும். நம்ம எவ்வளவு அடி உத சித்திரவதை கஷ்டப்பட்டோம், கொள்கையை எதிர்த்துக்கிட்டு நின்றப்ப எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஏற்றுக்கிட்டு வந்தவங்க இவங்க. அவங்க மேலே எவ்வளவு அன்பு செலுத்தியிருப்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட நபி தோழர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறார்கள். என்ன, இந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய வெயிட்டு தெரியுமா? அதெல்லாம் ஹதீஸில் சும்மா அப்படி கேட்டு பெறுவீங்களா? இந்த வார்த்தைக்கு என்ன வெயிட்டு? ரசூலுல்லாஹ் போர்க்களத்துக்கு அனுப்புகிறாங்க, முன்னறிவிப்பு செய்கிறார்கள். இவர் கொல்லப்படுவார். யாரு? நேசத்திற்குரிய தோழர் இவர், எனக்கு ரொம்ப விருப்பமான தோழர் இவர். இவர் கொல்லப்படுவார், இவர் கொல்லப்படுவார், இவர் கொல்லப்படுவார். இறுதியாக காலித் பின் வலித் அந்த படையினுடைய தளபதியாக இருந்து வெற்றி வாகை சூடுவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்து அனுப்புகிறார்கள். என்றால் எதுக்கு அனுப்புனாங்க? நாடு பிடிக்கையா? போர் ஒரு 2 காரணத்துக்கு தான் உலகத்தில் போரே நடக்குது. நீங்கள் என்ன வேணாலும் சுற்றி வந்தாலும் அதான், நாட்டினுடைய எல்லையை விரிவுபடுத்துவதற்காக போர் செய்கிறார்கள், அல்லது அந்த நாட்டினுடைய வளத்தை கொள்ளையடிப்பார்கள். ஒரு பெட்ரோல் இருக்குன்னா கொள்ளையடிக்கணும்,
இவ்வளோ தானே, இந்த 2 காரணம் தானே. ரசூலுல்லாஹ் அந்த 2 காரணத்துக்கு தான் போர்க்களத்தை சந்திச்சாங்களா? அதுக்கு தான் சஹாபாக்கள்லாம் உயிர் தியாகம் செஞ்சாங்களா? பத்ரு சஹாபாக்கள்னு பேசுகிறோம்ல, 313 பேர். அவங்களாம் என்ன நாடு பிடிக்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் அழைச்சிட்டு போய் மூத்தா விட்டாங்களா? சமுதாயத்திற்கு எதிரிகளால் ஏற்படுகிற அச்சுறுத்தலில் இருந்து இந்த சமுதாயத்தை காப்பதற்கு உங்களுடைய உயிரை நீங்கள் தியாகம் செய்தாலும் அதுதான் சரியானது என்று சமூக பாதுகாப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள் என்றால், இந்த சமுதாயத்தினுடைய பாதுகாப்பிற்காக வேண்டி நீங்கள் என்ன சிந்தித்திருக்கிறீர்கள் தோழர்களே? பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா? எங்க நமக்கு தான் கிடையாதுங்க. உலக நாட்டு நடப்புகளை பற்றி சிந்தித்திருந்தால் இன்னைக்கு சமுதாயத்துக்கு 4 வார்த்தை சொல்லி கொடுத்துருமா? அதில் நபி வழி இல்லையா? பிறர் நலம் நாடுவது தான் இஸ்லாம் என்றால் அதான் ரசூல். இன்னைக்கு நலம் நாடுவதற்காக பாதைகளை அமைத்து கொடுத்துருக்குறோமா? உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்துங்க, உலக நாடுகள்லாம் சேர்ந்து பட்டினி கிடக்கிற நாடுகளுடைய பட்டியலை எடுத்து வெளியிடுறோம். நம்ம சமுதாயத்துடைய பரிதாபமான நிலையை நான் இன்னும் புள்ளி விவரங்களோடு சொல்லவில்லை, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு முன்னாடி நான் இதை சொல்கிறேன். உலகத்தில் இருக்கிற நாடுகளில் எந்த நாட்டில எல்லாம் பட்டினி கிடக்கிறாங்க, அதிகமான மக்கள் பட்டினி கிடக்கிறாங்க. இப்போ இங்கே உட்காந்துருக்கிறீங்க, இங்கே உட்காந்துருக்கிறவங்களில் யாரெல்லாம் பட்டினி கிடக்கிறீங்கன்னு நான் இப்போ கணக்கு எடுக்கிறேன். அண்ணன் எடுக்கிறாருன்னு வச்சுங்க, அவர் இவருன்னு கணக்கு சொல்கிறார். அதில் அப்படியே வருஷப்படுத்துகிறார். இவர் 1 மாதத்துக்கு இத்தனை நாள் தான் சாப்பிடுவார், இவர் 1 வாரத்துக்கு இத்தனை நாள் சாப்பிடுவார், இவர் மாதத்துக்கு இத்தனை வேலை தான் சாப்பிடுவார்னு கணக்கு போட்டு அப்படியே வருஷப்படுத்தி எடுத்த ஆட்களை அப்படி பட்டியல் வெளியிடுகிறார்கள். அதில் 117 நாடுகளை உலக நாடுகள் கண்டறிகிறார்கள். இந்த 117 நாட்டில் தான் பட்டினியால் கிடக்கிற மக்கள், வாடுகிற மக்கள் இருக்கிறார்கள், அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் இந்தியாவும் இடம் பெற்றிருக்கு. அந்த நாட்டில் 117 நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா இடம் பெற்றிருக்கிறது. இந்தியாவுக்கு எத்தனாவது இடம் தெரியுமா? 107வது இடம். 107வது இடம். நமக்கு முன்னாடி 106 பேர் இருக்கிறான்னு நினச்சிடாதீங்க. 117 நாடுகளை கண்டறிந்து அதுக்கு இந்தியாவுக்கு 107வது இடம் கொடுக்குறான்னா 117ல் 107வது இடம் நம்ம போகிறோம். அவன் எப்படி அந்த பட்டியலை அவன் ஏற்படுத்துகிறான் என்றால், கீழே இருந்து மேலே 117வது இடம் பிடித்தவன் ஃபஸ்ட்டு, 116வது இடம் பிடித்தவன் 2வது, 115வது இடம் பிடித்தவன் 3வதுன்னு கீழே இருந்து இப்படி ரேஷியோ கொடுக்குறான். அதில் 107வது இடம் பிடித்திருக்கிறது இந்தியா. 10வது இடம் பிடித்திருக்கிறோம் நாம். புரிந்து கொள்ளுங்கள், 10வது இடத்துல இருக்கோம் உலகத்தில். இந்தியா நான் 1 லட்சம் பேர் வாழ்கிற நாடா? 10வது இடத்துல இருக்கிறோம்னா 1 லட்சம் பேர் இருக்கிறாங்க இவங்க, அப்படி உள்ள நாடா? இந்தியாவில் 1 கோடி பேர் இருக்கிறாங்களா? 130 கோடி பேர் வாழ்கிறவங்க நம்ம, தெரியுமா? அதாவது தெரியுமா உங்களுக்கு, உலகத்திலேயே அதிகமான ஜனத்தொகைகள் கொண்ட நாடு இந்தியா தான். ஃபஸ்ட்டு போயிட்டோம், சீனாவை முந்திட்டோம் நம்ம. அவ்வளோ பெரிய ஜனத்தொகை கொண்ட ஒரு நாடு 10வது இடத்துல இருக்குன்னா அப்போ எத்தனை கோடி பேர் பட்டினி கிடக்கிறான் இந்த நாட்டில்? அவன்லாம் யாருன்னு யோசிச்சிங்களா? எந்த சமுதாயம் பட்டினி கிடக்கிறான்னு யோசிச்சிங்களா? இப்போ இந்தியாவில் உள்ளவன் தானே அவன், பல கோடி பேர் இருந்திருப்பான். அந்த பல கோடி பேர் யார், எந்த சமுதாயம் யோசிச்சிங்களா? பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் நாடு சொல்லுவோம், டயலாக்லாம். திட்டம் இருக்கா அவங்கள்ட்ட வறுமையை ஒழிப்பதற்கு? ஆக்கப்பூர்வமான செயல் திட்டம் இருக்கிறதா? சிந்தித்து செயல்பட்டு இருக்கிறீர்களா அது குறித்து? 117வது நாடுகளில் 107வது இடத்தை இந்தியா பிடித்திருக்கிறது என்றால் அந்த நாட்டினுடைய வறுமையில் தள்ளப்பட்ட மக்கள் யார் என்று சிந்தித்திருக்கிறீர்களா? முஸ்லிம்கள் தான் தோழர்களே, புரிந்து கொள்ளுங்கள். ராஜேந்திர சர்ச்சாருடைய அறிக்கை தெரியுமா உங்களுக்கு? ராஜேந்திர சர்ச்சார் இருக்கிறார்ல, அதெல்லாம் யாருன்னு கேட்பீங்க. அப்படின்னா யார் அவர்? எதுவும் புதுசாக டைரக்டரா இல்லை ஹீரோவா? இது அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரா? யாருங்க அவர்? அந்த அளவுக்கு இந்த சமுதாயம் இருக்குது. அவர் ஒரு நீதிபதி. மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிற காலத்தில் அந்த நீதிபதியை கூப்பிட்டு இந்தியாவினுடைய முஸ்லிம்களின் நிலையை ஆய்வு செய்து அவர் அறிக்கை கேட்குறார். மன்மோகன் சிங் அவரும் அறிக்கை கொடுக்குறார். அந்த அறிக்கையில் என்ன தெரியுமா சொல்கிறாரு? இந்தியாவில் வாழுகிற மக்களில் மலைவாழ் மக்களை விட பின்தங்கிய ஒரு சமுதாயமாக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். முடிஞ்சு போச்சா? சமுதாய அக்கறையெல்லாம் இப்போ பள்ளி இழிக்குதா நமக்கு? நான் கேட்குறேன், இங்கே எத்தனை பேர் ராஜேந்திர சர்ச்சாருடைய அறிக்கையை படிச்சிருக்கிறீங்க? நான் கேட்குறேன், எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? நீங்கள்லாம் பாடுபடுற ஆள் தானே. ஒரு காலர் அப்படி தூக்கி விட்டுவோம். நாங்களாம் யார் தெரியுமா? தௌஹீதுனா நபி வழியை பின்பற்றுவோம். நபி வழியை பின்பற்றுறீங்களா? அப்போ சமுதாயத்தை பற்றி ரொம்ப சிந்திப்பீங்கப்பா. பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி, ராஜேந்திர சர்ச்சார் அறிக்கையை படிச்சிருக்கீங்களா?
ஃபீல்டு ஒர்க்கராக சொல்லக்கூடிய நீங்களே படிக்கவில்லை என்றால் பிற முஸ்லிம்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் அதை பற்றி நீங்கள் பிரச்சாரம் செய்யணும். அப்போ தான் அவனுக்கு தெரியும். பாமர முஸ்லிம்க்கு உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தானங்க அவனுக்கு சொல்ல முடியும். ராஜேந்திர சர்ச்சாரினுடைய அறிக்கையில் சொல்லப்படுகிறது, மலைவாழ் மக்களை விட முஸ்லிம்கள் பின்தங்கி இருக்கிறார்களாம். நம்முடைய நிலைமையை தோலுரித்து காட்டுகிறார். இந்திய முஸ்லிம்களுடைய மாத வருமானம் என்ன தெரியுமா? 1832 ரூபா 20 காசுங்கிறார். முஸ்லிம்களுடைய மாத வருமானம். நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க இங்கே உட்காந்துருக்கலாம். எங்கள் அத்தா 50,000 ரூபா சம்பாதிக்கிறாரு, 20,000 ரூபா சம்பாதிக்கிறாரு, எங்கள் அத்தா 10,000 ரூபா சம்பாதிக்கிறார் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். உங்களை எல்லாம் சேர்த்து சராசரி மாத வருமானத்தை கணக்கிடுகிறார். 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிற முஸ்லீம்களுடைய மாத வருமானத்தையும் மாதம் 5,000 ரூபா சம்பாதிக்கிற முஸ்லீம்களுடைய மாத வருமானத்தையெல்லாம் எல்லாத்தையும் போட்டு டிவைடேட் பண்ணி அந்த கணக்கு போட்டால் உங்களுடைய மாத வருமானம் 10 லட்சம் கிடையாது, 1 லட்சம் கிடையாது, 50,000 கிடையாது, 10,000 கிடையாது, 1832 ரூபா 20 காசு. இதை வச்சு குடும்பம் நடத்த முடியுமா உங்களால்? இப்போ எவ்வளவு ஏழைகள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள் அதை குறித்துலாம் சிந்திக்கவே இல்லை. எனக்கு என்னன்னு இருக்கணும், நபி வழியை பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். சமுதாயத்தினுடைய நிலைமை என்ன நான் கேட்கிறேன். மல்டி மில்லியன்களா நீங்கள்லாம்? நான் கேட்குறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். கூலி பரம்பரைகளாக முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா இந்தியாவில்? உங்கள் தாத்தா கூலி வேலைங்க, உங்கள் அத்தா கூலி வேலை, உங்களுடைய பிள்ளைகள் கூலி வேலை, உங்களுடைய பேர பிள்ளைகள் கூலி வேலை. தலைமுறையாக முஸ்லிம்கள் கூலிகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். நபி வேலையை பின்பற்றுவோம். முந்தைய தலைமுறை சிந்திக்கல. அதிகாரங்களிலே நாம் அமர்ந்திருக்கிறோமா? எதை பற்றியுமே கவலைப்படுறது இல்லைங்க. நம்ம சமுதாயத்தினுடைய நலன் பாடுபடுவது எது குறித்து நாம் சிந்திப்பதே இல்லை. நீங்கள் சைத்தானுடைய சூழ்ச்சியை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இஸ்லாத்தை நிறையா படிக்கணும். சைத்தான் வந்துங்க மிகப்பெரிய அறிவாளி. அவனுக்கு தெரியும் நம்மளை எப்படி வழிகெடுக்கிறது என்ன, இணை வைப்பில் கொண்டு போய் நேரடியாக நிறுத்திட்டா தான் வழிகெடுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பாவத்தை செய்ய வைக்கிறது, எப்படி நம்மளை அந்த இடத்துலேருந்து டைவர்ட் பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியும். சைத்தான் மிகப்பெரிய கிரிமினல். அவன் மனித குலத்தினுடைய எதிரின்னு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் ஆதம் நபியுடைய வரலாறை படித்தீர்களா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் சைத்தான் எவ்வளோ பெரிய கெட்டிக்காரன்ட்டு. கெட்டிக்காரனா வழி எடுக்கிறதுல திறமையாக வழி எடுத்துருவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள அல்லாஹ் படைக்கிறான். சைத்தானை குறித்து நமக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? ரசூலா தான் சொல்கிறாங்க. சைத்தான் ஒருத்தன் இருக்கிறாங்கிறத நம்ம நம்புகிறோமே, அவன் நம்மளை பாவம் செய்ய தூண்டுவான், வழிகேட்டில் கொண்டு போய் நிறுத்துவான் நம்ம நம்புகிறோம்ல. அதை யார் நமக்கு சொல்லிக் கொடுத்தா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹதீஸிலிருந்தும் குரானிலிருந்தும் நம்ம அறிந்து கொள்கிறோம். ரசூலுல்லாஹ் தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் ஆதமுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா பாருங்க? அல்லாஹ்வே நேரடியாக சொல்லிட்டான். ஆதமுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? சைத்தான். இவன் வழி எடுத்துருவான், இவன் எச்சரிக்கையாக அல்லாஹ் நேரடியாக சொல்லிட்டான். அப்படிப்பட்ட சைத்தானே அவன் வழி எடுத்துறானா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஜீனியஸ். ஒட்டுமொத்த மனித இன்னைக்கு அறிவு இருக்குதே, அதையெல்லாம் நம்மளே பார்த்து இன்னைக்கு சமகாலத்தில் விஞ்ஞானத்துடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம். இங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு ஃபோனை எடுத்து அலோ அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிறவர் நமக்கு அப்படியே அவர் அசைகிறது அந்த நொடியே நமக்கு தெரியுது. இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தேன், திடீர்னு தம்பி சேர் எடுத்து போடுங்கன்னு ஒரு குரல் கேட்குது. ஜாவதி என்ன பேசுகிறாரு, குரல் கேட்டு திரும்பி பார்த்தா கேமராவில் அவர் நம்மளை பார்த்துட்டு அங்கே செய்தி சொல்கிறார் பீரிட்ட. ஆச்சரியம், விஞ்ஞானம் எவ்வளோ வளர்ந்துட்டு பாருங்கள். அவர் வெளிநாட்டில் இருந்துட்டு இங்கே நடக்கிறத பார்த்துட்டு இங்கே சேர் எடுத்து போடுங்கிறார். நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ யுத்தம் நடந்துச்சு, ஈரான் யுத்தம், ராக்கெட்டை விடுறோம், அதை பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ராக்கெட்னா நாங்கள் நேராக போய் ஒரு இலக்கை அடிக்கணும்ல, இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் போகும், 100 கிலோமீட்டர் போகும் ஒரு இலக்கை அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். 1000 கிலோமீட்டருக்கு நான் ராக்கெட்டு தயாரிச்சிருக்கேன்னா பெரிய ஆச்சரியம். அப்பா கண்டை விட்டு கண்டம் தாகண்டா இது அப்படின்னு நினைப்போம். இவன் எப்படி ராக்கெட்டு தயாரிச்சிருக்கிறான்னா அப்படியே நேராக போகாமல் அப்படி திடீர்னு எட்டு போடுது. கண்ணாமனும் வானத்தில் கிறுக்குது, அப்படியே கிறுக்கிக்கிட்டு டக்குன்னு போய் எதிரியுடைய இலக்கை போய் கரெக்டாக அடிக்குது. எங்கே வேணாலும் சுற்றி அப்படியே அப்படி கிறுக்கி விட்டு டக்குன்னு போய் அடிக்குது. எதிரி பதில் தாக்குதல் கொடுப்பான் பாருங்க, அந்த எதிரியினுடைய ஆயுதத்தை குழப்பறதுக்காக அது செய்தான். எவ்வளோ டெக்னாலஜி பாருங்கள்.
கண்ணாமனாலும் இப்படி சுற்றி இப்படி சுற்றி அப்படி சுற்றி டப்புன்னு போய் எதிரோட இலக்கு கிடைக்கிது. எவ்வளவு ஆச்சரியம்! விஞ்ஞானத்தில் நம்ம வளர்ந்துட்டோம். இந்த அறிவுலாம் எங்கேருந்து வந்துச்சு? பூமியை விட்டு மேலே ஃப்ளைட்டில் பறக்கிறான், பூமிக்கு மேலே போய் ஃபோட்டோ எடுக்கிறான், நிலவுக்கு போயிட்டான், இங்கேருந்து அனுப்புகிறான். இங்கே எப்படி நம்ம விண்கலம் இருக்கோம் மேலே, இங்கே நம்ம இங்கே வீடு கட்டியிருக்கோம், டென்ட்டு போட்டு உட்காந்துருக்கோம்ல, அது மாதிரி மேலே வந்து ஒரு சேட்டலைட்டை நிப்பாட்டிட்டாங்க. பூமிக்கு மேலே சேட்டலைட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கான். புரியுதா விஞ்ஞானம் எப்படின்ட்டு? மாதக்கணக்கில் இருந்துட்டு திரும்பி வர்றான் விண்வெளியில். இவ்வளவு அறிவுகளை இன்றைக்கு மனிதர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த அறிவுலாம் எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஜீனுங்க. அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே சைத்தான் வழி எடுத்துட்டானே. நம்மளை வழி எடுக்கலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். சைத்தானா யார்? நம்மளை எப்படி அல்லாஹ் தான் வணங்குவோம். நம்ம தர்காவுக்கு, அவனுக்கு தெரியும் நீ தர்காவுக்கு போக மாட்டேன்னு, அவனுக்கு தெரியும் நீ பாத்தியா ஓதி சாப்பாடு கூட திங்க மாட்டேன், மௌலூத் சாப்பாடு சாப்பிட மாட்டேன், வரட்சணை கல்யாணத்தை கலந்துக்க மாட்டேன், அதெல்லாம் அவனுக்கு தெரியும். உன்னை எப்படி அங்கே டைவெர்ட் பண்ணுறது? எப்படி டைவெர்ட் பண்ணுவான்? சமுதாயத்தை பற்றி சிந்திச்சோமா? வச்சானாங்க, வச்சானா இல்லையா? சமுதாயத்தை பற்றி சிந்திச்சோமா? நம்ம மறுமையில் இதுக்கெல்லாம் கேள்வி இல்லையா? வெறும் வணக்க வழிபாடுகள் மட்டும் நம்ம மறுமையில் கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்த்துருமா? அப்படி நினச்சிக்கிட்டீங்களா நீங்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மறுமை நாளில் சொர்க்கம் போகணும்னா அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால் தான் போக முடியுமா? ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னோன்னா சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள்லாம் ஒரு சாதாரண மனிதர், நாங்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், உங்களுக்கு முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, நாங்கள் இறைவனுடைய அருள் இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். கரெக்ட், நீங்கள் எனக்கும் அதான். நாங்கள் அப்படின்னா என்ன? இறைவனுடைய அருள் இருந்தால்தான் இறை தூதரை போக முடியும். வணக்க வழிபாடுகளை நாம் இன்றைக்கு செய்கிறோமே, இது இறைவன் ஏற்றுக்கொண்டது என்று நம்ம உறுதியாக சொல்ல முடியுமா? நம்ம இப்போ தொழுத மகரிப் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான்னு தெரியுமா? நான் தொழுகைக்கு முழுமையான கூலி கொடுத்துருவோம் அல்லாஹ் அப்படின்னு தெரியுமா? நீங்கள் என்ன இறைவனை புரிந்து கொண்டீர்கள்? நற்காரியங்கள் நீங்கள் செய்து விட்டால் இறைவன் உடனே அதுக்கு நன்மை கொடுத்துருவான்னு நினச்சிக்கிட்டீங்களா? நற்காரியங்கள் செய்தாலும் இறைவன் தண்டிப்புங்கிறான். அது என்ன என்ன விஷயத்துக்கு தெரியுமா தண்டிப்பா? எந்த நற்காரியத்தில் பெருமை கலந்து விட்டதோ, எல்லா நற்காரியத்துக்கும் கிடையாது, இறையச்சத்தோடு செய்கிற நற்காரியத்திற்கு கூலி கிடைத்து விடும். பெருமை கலந்த நற்காரியமாக இருந்தாலும் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, அதற்கு நான் கூலி வழங்க மாட்டேன், அதற்கு தண்டனை கொடுப்பாங்கிறான். இறைவனுடைய கூலி வழங்கும் முறையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பெருமை கலந்துட்டா முடிஞ்சிட்டு. மறுமை நாளில் 3 பேர் வர்றாங்க. ஒருத்தர் தர்மம் செஞ்சவர், ஒருத்தர் மார்க்கத்தை எடுத்து சொன்னவர், ஒருத்தர் சகீது. 3 பேருடைய நல்லறத்தையும் இறைவன் ஏற்றுக்கொள்ள. நம்ம எப்படி புரிஞ்சுருக்கோம்? இறைவனை நல்லது செஞ்சால் அல்லாஹ் ஏற்றுக்குவோம், அவ்வளோ முடிச்சு. அதில் பெருமை கலந்துருச்சுன்னா அல்லாஹ் அதுக்கு கூலி தர மாட்டானாம். அந்த 3 பேருடைய நற்காரியத்தையும் இறைவன் மறுத்துவிட்டு அவர்களை நரகத்தில் கொண்டு போய் போடுங்க, தண்டிக்கிறான் இறைவன். ஏன்? பெருமை அவன் அடித்து விட்டான். பெருமை அடித்து விட்டால் இன்னைக்கு அவனுக்கு கூலி இல்லைன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள். சைத்தான் இப்போ நம்மளை என்ன எப்படி கொண்டு போயிட்டான்? சமுதாயத்தை பற்றி சிந்திக்காத ஒரு மனநிலையில் கொண்டு போய் அங்கே வச்சுட்டான். செக்க, நீ சமுதாயத்தை பற்றி சிந்திக்காத, மறுமையில் அல்லாஹ் தாகத்துக்கு தண்ணி கேட்டேன்னு வந்து நிற்பான். அப்படி ஒரு கேள்வி இருக்குது உனக்கு, அதுக்கு நீ மாட்டிக்க. பசிச்சுச்சே எனக்கு உணவு தந்தியான ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு நீ மாட்டிக்க. அப்படி வச்சுட்டான் செக்க. இன்னைக்கு சமுதாயத்துடைய நிலைமை என்ன? வறுமையிலே ஏழ்மையிலே தள்ளப்பட்டவர்களாக இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் கூலி பரம்பரைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய குளர்கள் எல்லாம் அழுகுரல்களாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. தோழர்களே, ஆசிபாவை கற்பழிச்சுட்டான், அகலாக்க அடிச்சு கொண்டுட்டான், பெகுலாக்க எரிச்சு கொண்டுட்டான். இப்படி நம்ம இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய நிலை அழுகுரல்களாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த குரல்களை எல்லாம் நீதிக்கான குரலாக எப்பொழுது மாற்றப் போகிறீர்கள்? சிந்திச்சமா? முஸ்லிம்களுடைய நிலைமையை குறித்து ராஜேந்திர சர்ச்சார் சொல்லுகிறார். இஸ்லாமியர்களுடைய நிலைமை, நீங்கள் ஹதீஸை படிங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மூமின் எப்படிப்பட்டவன். உதாரணம் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஒரு முஸ்லீம் யார் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோம், அதோட முடிஞ்சு போச்சா? ஒரு மூமினுக்கு ஒரு மூமின் அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கீங்களா பாய், அலைக்கும் சலாம் நல்லா இருக்கும், அதை முடிஞ்சு போச்சா? ரசூலுல்லாஹ் ஒரு மூமினுக்கும் இன்னொரு மூமினுக்குமான உறவை சொல்லுகிறார்கள். தோழர்களே, ஓர் உடலை போன்றவர்கள். எப்படிப்பட்ட உதாரணம் பார்த்தீங்களா? ஒரு உடல் உறுப்பில் இந்த கண்ணு தேவையில்லை, 2 கண் இருக்குல்ல, ஒரு கண்ணு தேவையில்லை, யாரும் சொல்லுவோமா? 2 கை இருக்கு, எனக்கு ஒரு கை தேவையில்லை, அறுத்து எரிஞ்சிருவோமா?
கால் ஒரு கால் வேணாங்க அப்படி சொல்லிடுவோமா? ஒரு உடலை போன்றவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஏன்? ஒரு உடல் உறுப்பில் ஒரு பாகம் பாதிக்கப்பட்டு விட்டால், நோய் வந்துட்டா எல்லா உறுப்பும் அதற்காக வேண்டிய நிவாரணத்தை தேடுதா இல்லையா? உடம்புல ஒரு ஜுரம் அடிச்சுன்னா உடனே வாய் பேசும், ஜுரம் அடிக்குது, இதை சாப்பிட மாட்டேன், நடக்க மாட்டேன், தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். கண்ணிலேருந்து ஒரு காயம் ஏற்பட்டு விட்டால் கண்ணிலேருந்து நீர் வடியுது, அழுகுறோம் கண்ணு. ஒரு உடல் எப்படி ஒரு பாகம் பாதிக்கப்பட்டால் உடலுடைய மற்ற உறுப்புகள் எல்லாம் செயல்படுகிறது, அது மாதிரின்னு சொன்னாங்களே. அப்படி இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நம்ம இஸ்லாமிய சமுதாயத்துடைய நிலைமையை நாம் அந்த இடத்தில் இருந்து சிந்தித்திருக்கிறோமா? வறுமையிலே தள்ளப்பட்டிருக்கிறார்களா முஸ்லிம்கள்? ஏதோ ஜப்பானில் வாழ்கிற முஸ்லீம் நினச்சிடாதீங்க, அமெரிக்காவில் இருக்கிற முஸ்லீம் நினச்சிடாதீங்க. நாம் வாழுகிற இந்திய முஸ்லிம்கள் குறித்து ராஜேந்திர சர்ச்சார் அறிக்கை சொல்லுகிறார். இந்திய முஸ்லிம்களுடைய நிலைமை என 100 முஸ்லிம்களில் 42 முஸ்லிம்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்களாம். இங்கே 200 பேர் இருக்கீங்கன்னு வச்சுங்க, 84 பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கீங்க. 200 பேர் இருந்தால் உங்கள் நிலைமை என்ன? இந்த கூட்டம் நீங்கள் அப்படி திங்க் பண்ணணும். இப்போ நம்ம நல்லா இருக்கும்னு நினச்சிடாங்க, உங்களையெல்லாம் சேர்த்து அவர் சொல்கிறார் கணக்கு பண்ணி. உங்கள் நிலைமை என்ன? 200 பேர் இருந்தீங்கன்னா 84 பேருடைய நிலைமை என்ன தெரியுமா? இந்த கூட்டம் முடிஞ்சோன்னு வீட்டுக்கு போகக்கூடாது. ஏன்? உங்களுக்கு வீடு கிடையாது. ராஜேந்திர சர்ச்சாருடைய அறிக்கைங்க. பிளாட்பாரத்தில் வாழ்கிறவங்க, அவங்களுக்கு வசிப்பிடம் கிடையாது. வெயில் அடித்தா ஒதுங்குற மாதிரி, மழை பெஞ்சா ஒதுங்குற மாதிரி, பனிக்கு ஒதுங்குற மாதிரி வீடு கிடையாது. 142 முஸ்லிம்களுடைய நிலைமை. மாற்று ஆடை இல்லாதவர்களாக இருக்கிறார்களாம். சுபஹானல்லாஹ். எவ்வளவு இரத்த கண்ணீர் வருது இல்லை நினைக்கிறப்ப. சமுதாயத்தை நம்ம வாழ்கிறாங்க. திரும்பி பிறக்க போகிறீங்களா? மறுபடியும் பிறக்கிற ஐடியா இருக்கா? நான் கேட்குறேன். ஒரு முறை தாங்க போயிட்டுங்க, வருஷம்லாம் முடிஞ்சு போச்சு. முதுமை வந்துட்டுங்கிறான், முடிஞ்சு போச்சு, நோயாளி ஆகிட்டாங்கிறான், நடக்க முடியலங்கிறான், ஓட முடியலங்கிறான், சாப்பிட முடியலங்கிறான், செரிக்க மாட்டேங்குதுங்கிறான். இனிமேல் எப்போ பாடுபட போகிறோம்? 100ல் 42 முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன? ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு உண்ணக்கூடியவர்களாம். இன்றைக்கி காலையில் ஒருத்தன் சாப்பிட்டான்னு வச்சுக்க, மத்தியானம் சாப்பிட முடியாது, நைட்டு சாப்பிட முடியாது, அடுத்த நாள் காலையில் தான் அவன் சாப்பிட்றான். 100ல் 42 பேர் இப்படி. அவனுடைய பிள்ளைகள் பசிக்குதுன்னு வந்து உணவு கேட்டால் கூட, அத்தா தான் எனக்கு பசிக்குதுதா, உணவு கொடுங்கத்தா அப்படின்னு அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய முகத்தை வருடி தட்டி அழுது கேட்டாலும் அவனால் உணவளிக்க முடியாத நிலையில் இந்திய முஸ்லிம்களுடைய நிலைமை இருக்கிறது தோழர்களே. 100ல் 42 முஸ்லிம்கள் மாற்று ஆடை இல்லாதவர்களாக இருக்கிறார்களாம். ஒரே ஒரு ட்ரெஸ். யாராவது அப்படி இருக்குமா? அந்த இப்போ வந்துச்சு ஹஜ் பெருநாள், யாராவது ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லுங்கள். நோன்பு பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லுங்கள். ஒரு ஆடை மட்டும் வைத்திருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் நாம் இருக்கிறோமா? இந்த நிகழ்ச்சிக்கே புது ட்ரெஸ் போட்டு வந்துருமா நம்மால்? இப்படி இருக்கு நம்ம நிலைமை. ஆனால் முஸ்லிம்களுடைய நிலைமை 100ல் 42 முஸ்லிம்கள் ஒரு ஆடை தான் வைத்திருக்கிறார்கள், மாற்று ஆடை இல்லை. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப குளத்தில் குளிக்க போவேன். அங்கே பார்த்தா இந்த வயசானவங்க இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க தெரியுமா? குளிச்சுட்டு வந்து அப்படி வேட்டியை காய போடுவாங்க. அவங்க அப்படி துண்டை கட்டிட்டு நிற்பார். அது எப்போ காயுதோ காஞ்ச பிறகு எடுத்து அந்த துண்டையும் சட்டையும் போட்டு போவார். வறுமை, இல்லாமை, ஏழ்மை. இந்த நிலையில் முஸ்லிம்கள் 100ல் 42 முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்றால், இந்த நிலையை மாற்றுவதற்கு நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், என்ன சிந்திச்சிருக்கிறோம், என்ன செயல்பட்டிருக்கிறோம்? முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு நபி வழியை மறந்தவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தோழர்களே. எதை பற்றி நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. முஹல்லா ஜமாத்துகளுடைய பணி என்னவா இருக்கிறது? சமுதாயத்தினுடைய 2வது குற்றவாளிகளாக பார்க்க வேண்டிய முஹல்லா ஜமாத்து, அதை நிர்வகிப்பவர்கள். அவர்களை குறை சொல்கிற நோக்கத்தில் நான் சொல்லவில்லை. அந்த குறை என்னட்ட இருந்தாலும் என்னை சேர்ந்தது தான், நானும் திருத்திக்கணும். சமுதாயத்தில் இன்றைக்கி முஹல்லா ஜமாத்துகள் இன்றைக்கி எப்படி செயல்படுகிறது? ஒரு பெரிய பள்ளிவாசல் கட்டணும், அவ்வளோதான். அவங்களுடைய இலக்கு என்ன? சமுதாயத்தை குறித்து ஏதாவது சிந்திச்சு இலக்கு வச்சுருக்காங்களா? ஒரு அரசாங்கத்துக்குங்க தேர்தல் நிற்கிற ஒரு கட்சி தேர்தல் அறிக்கை வெளியிடுகிறார்கள். 5 ஆண்டுகளில் இதெல்லாம் நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. தேர்தல் அறிக்கை, நான் 2000 ரூபா தருவேன், 2500 தருவேன், வேலை தர்றேன், வீடு தர்றேன், தண்ணி இலவச தண்ணி, ஏதோ ஒன்று ஒரு திட்டம். அவர்கள் கூட இலக்கு வைத்திருக்கிறார்கள் முன்னேற்றத்துக்கு. முஹல்லா ஜமாத்துகள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய பணி என்னவா நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க? ஒரு பெரிய பள்ளிவாசலை கட்டிட்டா முடிஞ்சிட்டு, அவ்வளோதான். அதுக்கு ஃபேன் போடுறது, லைட்டு போடுறது,
ஈபி பில்லு கட்டுறது, அஜரத்துக்கு சம்பளம் கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு முஹல்லா ஜமாத்துடைய பணி. அவ்வளோதான் அவங்களுடைய பணி. கல்யாணம் பண்ணி வைக்கிறது, யாராவது இறந்துட்டாங்கன்னு வச்சுங்க கபர்ஸ்தானில் இடம் கொடுக்கறது, இதுதான் ஒரு முஹல்லா ஜமாத்துடைய பணியாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கணக்கப்புள்ள பார்த்துட்டு போகிற வேலை. ஒரு முஹல்லா ஜமாத்துங்கிறது என்ன? அந்த ஊரில் இருக்கிற ஏழைகளை கண்டறிந்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற வேண்டும், அதற்கான திட்டத்தை ஏற்படுத்த வேண்டும், அதுக்கு பாடுபடணும். ஏழ்மையை இந்த ஊரிலிருந்து விரட்டுவதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும், இந்த ஊரில் இருக்கிற மக்களை முன்னேற்றுகிற திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். அதுக்கு ஏதாவது திட்டம் வச்சுருக்காங்களா? இப்படி தான் எல்லா ஊர்களில், தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஊரில் இருக்கிற முஹல்லா ஜமாத்துகளுடைய பணியாக இருக்கிறது என்றால் எப்படி சமுதாயம் முன்னேறும்? புரியுதா? நம்ம ஏன் பின்தங்கி போனோன்னே? வெறும் போராட்ட களங்களில் போய் நின்றுட்டு அப்படியே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு கத்திட்டு வந்துட்டா உங்களுக்கு உரிமை கிடச்சிருமா? முன்னேறிடுவோமா? ஆக்கப்பூர்வமாக செயல்படணுமா இல்லையா? நான் கேட்குறேன், இந்த ஊரில் ஒரு குறைந்தபட்சம், இந்த ஊரில் 100 ஆண்டுகளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இங்கே ஒரு 100 டாக்டரை உருவாக்கியிருக்கீங்களா? இந்த ஊரில்ங்க 100 டாக்டர் இருக்காரா? 100 வழக்கறிஞர் இருக்காரா இந்த ஊரில்? ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளை 50 பேர் உருவாக்கி இருக்கிறீங்களா? ஐபிஎஸ் அதிகாரிகளை, ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு 50 பேர் இருக்கிறாங்களா இந்த ஊரில்? அப்படி செயல்படுத்துறீங்களா? திட்டம் வைத்து செயல்படுத்துறீங்களா? அப்படி நினச்சி பாருங்கள். இந்த ஊரில் ஒரு 100 டாக்டரை நீங்கள் உருவாக்கி வைத்திருந்தால் ஊர் மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இந்த ஊரில் ஒரு 100 வழக்கறிஞர்களை உருவாக்கி வைத்திருந்தால் 100 ஆண்டுகளில் இந்த ஊரில் மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? பாதுகாப்பாக இருக்கும்ல? ஐபிஎஸ் இங்கே ஒரு 50 பேர் இருக்கிறான், ஐஏஎஸ் அவன் ஒரு 10 பேர் இருக்கிறான், எப்படி இருக்குன்னு நினச்சிங்க. இந்த ஊரில் இருக்கிற ஒரு 10 பேர் ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஆட்சித்தலைவராக இருப்பான். ஐஏஎஸ்ஸாக உருவாக்கியிருந்தீங்கன்னா, ஒரு 10 ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்கியிருந்தீங்கன்னு வச்சுங்க, இங்கே இருக்கிற 10 பேர் ஏதோ ஒரு மாவட்டத்தில் மாவட்ட காவல்துறை அதிகாரியாக இருப்பார். மாவட்டத்துக்கே அவர் தான் அதிகாரி. உருவாக்கியிருக்கோமா? பல்லிழிக்குதா சமுதாயப்பட்டுறலாம்? ஏங்க, இஸ்லாத்தை புரிந்து கொள்ளுங்க. ஜக்காத்து என்கிற திட்டமே எதுக்குங்க? ஜக்காத்து எதுக்கு திட்டம்? வறுமை ஒழிக்கிறதுக்கு தானே. இன்றைக்கி ஏழ்மையிலே கூலி தொழிலாளிகளாக இன்றைக்கு முஸ்லீம்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், தலைமுறையாக கூலி தொழிலாளியாக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது? எங்கேயாவது நம்ம சிந்திச்சா தானங்க முதல்ல ஒருத்தன் முன்னேற்றுவான். வெளிநாடுகளில் வாழுகிற ஒரு நிலை இந்த சமுதாயம் அடைந்திருக்கிறது என்றால் அது எவ்வளவு வெக்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம். வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தானேங்க. நான் காசை வச்சு தின்றோமா? 10 கோடி ரூபா இருக்குது, 10 கோடியை தட்டில் போட்டு திங்க போறியா நீ? இல்லை மூத்தா போயிட்டா நீ என்ன எடுத்துகிட்டு போகிற? சிந்திச்சு பார்த்தோமா? வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தானையா. பிற சமுதாயத்தில் உள்ளவர்களெல்லாம் வெளிநாடு போகிறான், ஒரு 3 வருஷம் இருக்கிறான், 2 வருஷம் இருக்கிறான், திரும்பி வர்றான், அதோட செட்டில் ஆகிறான், குடும்பத்தோடு வாழ்கிறான். ஏன் சமுதாயத்தில் நிலைமை என்ன? தாத்தா அத்தா மவன் பேரன் அப்படியே போய்கிட்டே இருக்கிறான். வெளிநாடு தான். வெளிநாட்டில் தன்னுடைய இளமையை வாழ்க்கையை துளைத்து வாழுகிற ஒரு அவல நிலையை நம்முடைய சமுதாயம் சந்திக்கிறது. இதுக்கு முற்றுப்புள்ளி என்ன? சிந்திச்சோமா? நான் இப்படி இந்த மாதிரி கணவனை பிரிஞ்சு மனைவியை பிரிஞ்சு பிள்ளைகளை பிரிஞ்சு வாழ்கிற மாதிரி என்னுடைய பெண்ணு வாழக்கூடாது அப்படின்னு நினச்சோமா? என்னுடைய மகன் வாழக்கூடாது அப்படின்னு நினச்சோமா? அதுக்கு என்ன தேவை என்று சிந்தித்தோமா? ஏங்க வெளிநாடு போகிறான்? இங்கே ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை நீங்கள் உருவாக்கி அவனை வச்சா வெளிநாடு போவானா? இங்கே ஒரு டாக்டராக நீங்கள் அவனை உருவாக்கி வச்சுருந்தா வெளிநாடு போவானா? இங்கே போய் ஒரு கடையில் போய் வேலை பார்க்குறோம். ஏன் வேலை பார்க்குறான் கடையில்? சிந்திங்க. எல்லாத்துக்கும் எங்கே வந்து நிற்கிது? கல்வி தான். படிக்கலை, அதனால் உனக்கு என்ன? படிக்காத உனக்கு வந்து தாலுகா ஆஃபீஸில் வேலை போட்டு கொடுத்துருவாங்களே, விஓ இருப்பியா நீ? தாசில்தார் ஆகிடுவே நீ? படிக்கலைன்னா போய் மல்லிகை கடையில் போய் பொட்டணம் போடணுங்க. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்கள். உங்களுடைய வாழ்க்கையை முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க. நம்ம அத்தா இருக்கிறார், ஏன் இப்படி கூலி தொழிலாளியாக மாறினார்? எப்படி சிந்திச்சோமா என்னைக்காவது? நம்ம அத்தா நல்லா தான் வளர்த்துற, பிரச்சனை இல்லை. கஷ்டப்பட்டார் எனக்காக, அது பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள் அத்தா ஏன் இப்படி கஷ்டப்பட்டார்? சரி, அதை விடுங்க. நான் ஏன் கஷ்டப்படுறேன்னு நினச்சிங்களா? நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்? ஒரு மனிதன் படிக்க வேண்டிய வயதில் படிப்பை துளைத்து விட்டான் என்றால் அவனுடைய 50 ஆண்டு கால வாழ்க்கையும் கூலி தொழிலாளியாக இந்த உலகத்தில் கழிக்க போகிறான்னு அர்த்தம். உங்கள் புள்ள படிக்கலைன்னு வச்சுங்க, என் புள்ள அங்கே ஹாஸ்டலில் சேர்த்து விட்டோமா, அவனுக்கு சாம்பாராக போகிறான் வடிச்சு, இங்கே கறி மீனாக திண்ட பிள்ளை, அது ஒத்துக்குமா பிள்ளைக்கு? வாடான்ட்டேன். இங்கே தாய்காரி தான் இன்றைக்கி பல பேருடைய வாழ்க்கையை கெடுத்தவளாக இருக்கிறான். அங்கே போனால் தண்ணி ஒத்துக்கலையா, உப்பு தண்ணியா, முடியெல்லாம் விட்டு தான்.
அதனால் வந்து என் பிள்ளைய விட்டு என்னால் இருக்க முடியுமாம்மா, எவ்வளோ தூரம் இருக்கிறது, இங்கே என்ன வசதி இல்லையா என்ன, அதான் வான்ட்டேன். என்ன இந்த சொத்தால் என்ன பண்ணோம், நீங்கள் வச்சுருக்க வீடெல்லாம் விற்று திங்க போகிறோம். கல்வியை கொடுக்கலைன்னா புரிஞ்சுக்கிங்க, 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு விற்றுருவோம். நீங்கள் மூத்தா போய் 5 வருஷம் விற்றுருவோம் தெரியுமா. அதே படிப்பை கொடுங்க, இது மாதிரி 10 வீடு கட்டுவோம். மனைவி பிள்ளைகளோடு வெளிநாடுகள் செல்லாமல் உள்நாட்டில் வாழுகிற ஒரு நிலையை இஸ்லாமிய சமுதாயம் எப்பொழுது பெறும்? கல்வியை நீங்கள் கொடுக்கணும், படிப்பை கொடுக்கணும். கொடுத்தோமா இந்த சமுதாயத்துக்கு கல்வியை கொடுக்கணும் நம்ம நினச்சோமா? எப்படி இந்த சமுதாயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் எல்லாம் டைவர்ஷன் தான். நீங்கள் திருமறை குரானை படிக்கலைன்னு வச்சிங்க, உலமாக்களுடைய அத்தனை உருட்டுக்கும் நீங்கள் தலையாட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஆமாம், நீங்கள் படிங்க, தமிழில் இருக்குது. எப்படி எல்லாத்துலேயுமே அரபுல ஓதுனா நன்மை, தமிழில் ஓதுனா நன்மை இல்லையா? இப்போ நான் தமிழில் தாங்க பயான் பேசுகிறேன், இதுக்கு நன்மையா இல்லையா? நான் கேட்கறது பதில் சொல்லுங்கள். தமிழில் நான் பேசுவதை கேட்கிற உங்களுக்கு நன்மை என்றால் திருமறை குரானை தமிழில் படிப்பதற்கு நன்மை இல்லையா? குரானை படிச்சிடாத, ஏன்? அது தமிழில் படிக்கக்கூடாது, அரபியில் படிச்சுக்கோ. மொழி தெரியாமல் எனக்கு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். எனக்கு ஒரு 8 பாஷை தெரியும். பிரெஞ்சு மொழியில் இப்போ நான் பயான் பண்ணானா உங்களுக்கு புரியுமா? உங்களுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் நான் பேசினா தான் நான் பேசுகிறது என்னன்னு உங்களுக்கு புரியும். திருமறை குரானை குறித்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இது உலக மக்களுக்கு அறிவுரை என்கிறான், நேர்வழி காட்டுகிறது என்கிறான், நேரான பாதை எதுன்னு அடையாளப்படுத்துகிறது என்கிறான், நன்மையை தீமையை பிரித்து காட்டுகிறது என்கிறான். இப்போ இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணுங்கிறத இந்த திருமறை குரான் சொல்லுகிறது என்றால், அந்த குரானை தமிழில் நாம் அறிந்த மொழியில் படிக்கக்கூடிய சமுதாயமாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோமா? எப்படி நம்மளை உருவாக்கி வைத்து விட்டார்கள்? கல்வியில் எப்படி நம்மளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள்? உலக கல்வி மார்க்க கல்வின்னு தான். அப்படி இருக்கா இஸ்லாத்தில்? குரானில் இருக்கா? ஹதீஸில் இருக்கா? காட்டு. உலக கல்வி மார்க்க கல்வின்னு உருட்டிட்டான். ஆமான்ட்டோம் நம்ம. ஆமாம், உலக கல்வி மார்க்க கல்வி தான். உலக கல்வியை கற்றுக்கொண்டால் என்ன தெரியுமா செய்வ? சம்பாதிப்ப. டாக்டரானா சம்பாதிப்ப. நீ பெரிய பெரிய அரசு அதிகாரத்தில் இருந்தால் சம்பாதிப்ப. பணத்தை வச்சு மறுமையில் வெற்றி பெற முடியுமா? இப்படி ஒரு கேள்வி திருப்பி கேட்டிங்களா? நீங்கள் குரான் ஹதீஸை படித்தா கேட்பீங்கல்ல, நம்ம தான் படிக்கிறதே இல்லையே. ஏன் இஸ்லாம் சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லுதா? சொல்லுங்க. ஏழையாவே நீ வாழ்ந்து மௌத்தா போன இஸ்லாம் சொல்லுதா? ரசூல்லா சொல்லாத நீ யாரையா சொல்றதுன்னு கேட்டீங்களா? குர்ஆன் ஹதீஸை நீங்கள் படித்திருந்தால் அடுத்த நிமிடமே இப்படி பேசுபவர்களுடைய சட்டையை உலுக்கி கேட்க மாட்டீர்கள். நீ இஸ்லாத்தில் பேர விட்டடிச்சு போயிடுவியா? அர்ஷுடைய நிழலை அல்லாஹ் 7 பேருக்கு தர்றாங்க. அதில் ஒருத்தன் யார் தெரியுமா? வலதுகரம் கொடுப்பது இடதுகரம் அறியாமல். அவன் கொடுக்குறது வலதுகரம் இடதுகரத்துக்கு தெரியாது, கொடுக்குறான், தர்மம் செய்கிறான். காசு இருந்தால் தர்மம் செய்ய முடியும், காசு இருந்தால் தானே உதவி செய்ய முடியும், பணம் கொடுக்க முடியும். அப்போ செல்வத்தை நீங்கள் சம்பாதிப்பதை இஸ்லாம் உங்களுக்கு தடுக்கவில்லை என்றால் இங்கே நீ காசு இருந்தால் வெற்றி பெற முடியுமா? வெற்றி பெற வேண்டாம். மறுமையில் அர்ஷுடைய நிழல் 7 பேரில் ஒருத்தனுக்கு அல்லாஹ் தர்றாங்கிறான், காசு இருக்கிறவனுக்கு, தர்மம் பண்ணவனுக்கு. நீ எல்லாம் இல்லைங்கிற. ஜக்காத் என்கிற கடமையை வசதியானவர்களுக்கு தரங்க. இப்போ காசு இருந்தால் தான் ஒருத்தன் ஜக்காத்து கொடுக்க முடியும். ஹஜ் யாருக்கு கடமை? ஏழைகளாக தினக்கூலிகளுக்கு ஹஜ் கடமையா? வறுமையிலே வாழ்பவர்களுக்கு ஹஜ் கடமையா? செல்வம் படைத்தவர்களுக்கு ஹஜ் கடமை. செல்வம் படைக்கிறத இஸ்லாம் தடுக்கலை. இவன் என்ன சொல்கிறான்? நீ மறுமையில் ஜெயிக்க முடியுமா? எப்படி விட்டு அடிக்கிறான் பார்த்தீங்களா? உலக கல்வி கற்றுக்கிட்டியா மறுமையில் நீ ஜெயிக்க முடியாது. காசு பண்ண எத்தனை கோடி சம்பாதித்த என்ன? ஏன்னா ரசூலுல்லாவுடைய காலத்தில் முலர் கூட்டம் என்கிற ஒரு கூட்டம் வருகிறது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உலமாக்கள் என்றைக்கும் தெளிவான இஸ்லாத்தை சொல்லித்தர மாட்டார்கள். நம்ம படிக்கணும். முதல்ல திருமறை குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சமுதாயம் இன்றைக்கு பாழ்பட்டு போனதற்கு சமுதாய தலைவர்களாக பார்க்கப்படுகிற உலமாக்கள் தான் முதல் குற்றவாளிகள். எந்த ஜும்மா மேடைகளிலாவது இஸ்லாமிய சமுதாயத்துடைய வறுமை குறித்து பேசியிருக்கிறார்களா? ரசூல்லா பேசுனாங்க. முலர் கூட்டம் வந்தவன முகமெல்லாம் சிவந்து அவருடைய ஏழ்மை நிலையை பார்த்துவிட்டு அந்த மக்களுக்கு உதவி செய்கிற ரசூலா சொன்னாங்க. மக்கள் கொண்டு வந்து கொட்டுறாங்க எல்லாத்தையும். ரசூலா கேட்டாங்களே, என்ன அது வறுமையில் நீ ஏழையாக தான் இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா இங்கே எப்படி தான் விட்டு நம்மள்ட்ட மண்டையில் ஏற்றிட்டாங்க. மார்க்க கல்வி தான் உலக கல்வி, மார்க்க கல்வி உலக கல்வின்னு நல்லா பிரிக்கலை. இல்மு அறிவுன்னு தான் சொல்லி தர்றாங்க கல்வியை. இங்கே உலக கல்வி கற்றுட்டா மறுமையில் வெற்றி இல்லைன்ட்டாங்க. ஏழையாக தான் இருக்கிற மாதிரி இங்கே ஊட்டிட்டான் நம்மள்கிட்ட. அதனால தான் கூலி தொழிலாளியை நம்ம நிற்கிறோம் கல்வியை விட்டுட்டு. நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றா. அப்படி முலர் கூட்டம் கேட்கும் பொழுது கொண்டு வந்து மக்கள் கொடுக்கும் பொழுது ரசூலா கேட்டாங்களா, நீ என்ன காசு பணத்தை எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கிற, ஏழையாக இருக்கணும் என்ற சஹாபாக்களை பற்றி கேட்டாங்களா? தோட்டத்தையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்களா? ரசூலா வாங்கலைன்னாங்க. வறுமையாக இருக்குன்னா நீ வந்து இருக்கணும் இங்கே, ஏன் ஏழையா நீ பணக்காரன் இருக்கிற ரசூலா யாரையா கண்டிச்சாங்களா? எப்படி எல்லாமே உல்ட்டாவாக போகுது பாருங்க.
இஸ்லாமிய சமுதாயம் இப்படி சொன்னதின் காரணத்தினால், உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நிலை ஏற்பட்டதின் காரணத்தினால், ராஜேந்தர் சர்ச்சாருடைய அறிக்கையிலே அவர் சொல்லுகிறார், இஸ்லாமிய சமுதாயத்தில் 100ல் 95 பேர் 12ஆம் வகுப்பு படிக்காதவர்கள். எவ்வளவு இன்னைக்கு கல்வியில் பின்தங்கி போயிட்டோம் தெரியுதா? எவ்வளோ பின்தங்கி போயிட்டோம். 95 பேர் படிக்கலைங்க. எத்தனை பேருக்கு டிகிரி முடிச்சிருக்கீங்க? நான்லாம் சும்மா சொல்கிறேன், நல்லா காப்பாற்றணும். ஒரு 10-20 பேர் பெண்கள் இப்படி போகிறாங்க. எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க? டிகிரி முடித்தவங்க எத்தனை பேர் நடப்பாங்க? இதில் எத்தனை பெண்கள் இப்போ முடிச்சிருப்பீங்க டிகிரி? நீங்கள்லாம் இன்னும் நகையெல்லாம் குறையாது. ஆடம்பரத்துக்கு இந்த சமுதாயத்துக்கு அளவே இல்லாமல் போயிட்டு, கோடிக்கணக்கில் காசு வச்சுருக்கிறவங்க கூட ஒரு சாதாரண லப்பர் வேலையில் போட்டு போகுது பஸ்ஸில் போனால். ஆனால் இங்கே என்ன, வெளிநாட்டில் வீட்டுக்காரர் இருப்பார், கவரிங் வேலையெல்லாம் வாங்கி அடுக்கணும். அவ்வளோது கல்வியை கொடுத்திய பிள்ளைங்களுக்கு நகை அணியணும், அணிகலங்கள் மீது ஆசை. ஆனால் சமுதாயத்தினுடைய முன்னேற்றமாக இருக்கிற கல்வியை இன்றைக்கு இந்த சமுதாயம் தொலைந்து இருக்கிறது. அதை கொடுக்குற பற்றி கவலையே கிடையாது. எப்படி நமக்கு ஊட்டி இருக்கிறார்? உலக கல்வி கற்றுக்கிட்டால் மறுமையில் வெற்றி பெறவே முடியாதான். நான் ஒன்றும் சின்ன லாஜிக்கை ஒன்று சொல்கிறேன். நம்ம ஜமாத்தில்ங்க இரத்த தான முகாம் நடத்துவாங்க. இப்போ சுதந்திர தினத்துக்கு கூட இரத்த தான முகாம் நடத்துனாங்க. அந்த இரத்த தான முகாமில் முக்கியமாக அந்த பேனர்களில் எழுதப்படுகிற வாசகம் என்ன தெரியுமா? ஒரு மனிதரை இந்த உலகத்தில் வாழ வைத்தவர் உலகத்தில் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவருக்கு ஒப்பாவர். இஸ்லாத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. அதுதான் சொல்கிறேன். நீ உலகத்தில் ரத்தம் கொடுத்து ஒரு மனுஷனை நீ காப்பாற்றிட்டப்பா, ஆனால் இறைவனாகிய என்னுடைய பார்வையில், உன்னோட பார்வையில் இந்த மனுஷனை காப்பாற்றினேன், ராமசாமியை காப்பாற்றிட்டேன், குப்புசாமியை காப்பாற்றிட்டேன், டேவிட்டை காப்பாற்றிட்டேன், அப்துல் காதரை காப்பாற்றிட்டேன், ரத்தம் கொடுத்து நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு உயிரிண்டு. இறைவனாகிய என்னுடைய பார்வையில் ஒட்டுமொத்த அகிலத்தினுடைய மக்களை நீ வாழ வைத்தவருக்கு ஒப்பானவர் என்று அல்லாஹ் சொல்கிறான். புரியுதா? அந்த நன்மை எப்படி பார்க்குறான்ட்டு. இப்போ ரத்தம் கொடுத்துட்டீங்க, இதுக்கு கூலி இந்த 10 கோடி வச்சுக்க நல்லா கொடுத்தானா? இதுக்கு எப்போ கூலி கிடைக்கும்? மறுமையில் தானே கிடைக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்க? உலக கல்வி கற்றுக்கொண்டா மறுமையில் வெற்றி பெற முடியாதான். இப்போ ரத்தம் தேவைப்பட்டுச்சுல, இவங்க லாஜிக்காக இப்போ நம்ம சொல்லணும் பதில். ஏன்னா உலமாக்கள்லாம் விட்டடிக்கிறதா வேலை. ரத்தம் தேவைப்பட்டுச்சு, இப்படி கையை அறுத்து ரத்தம் தேவைப்படுறவருடைய வாயில் ஊற்ற முடியுமா? அப்படி கொடுக்க முடியுமா? ரத்தத்தையில் ஒரு பாத்திரத்தில் பிடிச்சிருந்தாங்க, திருவாரூரில் ரத்தம் வேணுமா, அந்த ஒரு பாத்திரத்தை எடுத்துவாங்க, கையை அறுத்து இப்படி ஊற்றி கொண்டு போய் கொடுன்னா இந்த முழங்கு திரும்புறதுக்குள்ளே ரத்தம் என்ன ஆகிடும்? உறைஞ்சி போயிடும். கசாப்பு கடையில் பார்த்தா தெரியும், ஆட்டை அறுத்த 2 நிமிஷத்தில் உறைஞ்சி போயிடுது ரத்தம். அப்படி ஒரு தன்மையை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான். அப்போ ரத்தம் உறையாமல் இருக்க வேண்டும் என்றால் அங்கே என்ன தேவைப்படுகிறது? இரத்த தான முகாம் நடத்துகிற இடத்துல போய் பார்த்தா தெரியும், பிளட் பேக்கு, ஒரு பேக் ஒன்று கொடுப்பான் கையில், பிளட் பேக் தேவைப்படுகிறது. பாத்திரத்தில் ரத்தத்தை பிடிச்சா உறைஞ்சி போயிடுது, பிளட் பேக்கில் ரத்தத்தை பிடிச்சா உறைய மாட்டேங்குது. இங்கேருந்து திருவாரூரில் கொண்டு போய் ரத்தம் தேவைப்படுறவருக்கு ரத்தத்தை கொடுத்து உயிரை காப்பாற்றிடலாம். தஞ்சாவூரில் தேவைப்படுதா, இங்கேருந்து தஞ்சாவூருக்கு போய் ரத்தம் தேவைப்படுறவருக்கு ரத்தம் கொடுத்து உயிரை காப்பாற்றிடலாம். மதுரைக்கு போயிடலாம், சென்னைக்கு போயிடலாம். ஒரு நாள் கிடையாது, ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் கழித்தும் கூட கொடுக்கலாம். ரத்தம் வீணாக போக மாட்டேங்குது இந்த பேக்கில் பிடிச்சா. இந்த பேக் எப்படிங்க வந்துச்சு? கல்வி கிடைச்சதுனால தான் வந்துச்சு. கல்வி இருந்ததுனால தான் பேக்கை கண்டுபிடிச்சா. நீங்கள் அறிவியலை புரிந்து கொள்ளுங்கள். அறிவியலுக்கு முரணற்ற மார்க்கம் இஸ்லாம். அறிவியலை சொல்லித் தருகிற மார்க்கம் இஸ்லாம். புரிந்து கொள்ளுங்கள், பகுத்தறிவு மார்க்கம் இஸ்லாம். ஒரு மனிதனுடைய ரத்தத்தை இன்னொரு மனுஷனுக்கு ஏற்றினா அந்த மனுஷன் செத்துருவான் தெரியுமா? ஒரு விலங்கினுடைய ரத்தத்தை ஒரு மனுஷனுக்கு ஏற்றினா செத்துருவான். நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறோம்ல. ஒரு மனிதனுடைய ரத்தத்தை இன்னொரு மனுஷனுக்கு ஏற்றினாலும் செத்துருவான். சயின்ஸாக தான். ஏன் தெரியுமா? ரத்தத்திலே குரூப் இருக்கான். ஓ குரூப் தேவைப்படுறவருக்கு ஓ குரூப் ரத்தம் தான் ஏற்றணும், பி குரூப் தேவைப்படுறவருக்கு பி குரூப் ரத்தம் தான் ஏற்றணும். இந்த ஓ குரூப்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எதுங்க தேவைப்பட்டுச்சு? கல்வி தேவைப்பட்டுச்சு. பி குரூப் ரத்தம் தேவைப்படுறது கண்டுபிடிக்கிறதுக்கு எது தேவைப்பட்டுச்சு? கல்வி. இப்படி கல்வியினால் கண்டுபிடித்து அந்த ரத்தத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். பேக்கில் கொண்டு போய் வைக்கிறான். கொடுக்குறவருக்கு என்ன குரூப்னு கண்டுபிடிக்கிறான். கல்வினால் அந்த குரூப்பை கரெக்டாக ஏற்றி இந்த உயிரை வாழ வச்சுட்டா அல்லாஹ் சொல்கிறான், நீ உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களையும் வாழ வைத்தவருக்கு ஒப்பானவர் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த 10 கோடி நீ இப்போ ரத்தம் கொடுத்த உடனே கொடுக்கல, இதுக்கு கூலி எப்போ கொடுப்பான்? மறுமையில் கொடுப்பானே. மறுமையில் தானே கிடைக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்க? மறுமையில் நீ எப்படி வெற்றி பெற முடியும்? உலக கல்வியால் தான் வாழ வச்சோம். ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த ஹார்ட்டில் இருக்கிற நரம்பெல்லாம் கண்டுபிடிச்சி சர்ஜரி பண்ணுறாங்க. மூளையில் சர்ஜரி பண்ணுறான், கிட்னி மாற்று பண்ணுறான், டயாலிஸ் பண்ணுறான்.
இதெல்லாம் கல்வியினால தான் முடிஞ்சு. உயிரை வாழ வைக்கிறானே, இதுக்கெல்லாம் இந்த கூலியில் கொடுத்துட்டானா? மறுமையில் இதுக்கு கூலி இறைவன் தருவானா இல்லையா? இங்கே எப்படின்னா எல்லாமே உல்டாவாக சொல்லி தர்றாங்க. அதனால் கல்வி, உலக கல்வி கற்றுட்டோம், மறுமையில் வெற்றி இல்லை என்று கல்வியை நாம் தூர வீசிவிட்டோம். இன்றைக்கு வறுமையிலே, ஏழ்மையிலே தள்ளப்பட்டிருக்கிறோம். தோழர்களே, புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வரலாறை கூட நம்ம படிக்கிறதில்லை. வரலாறு என்ன தெரியுமா? இன்னைக்கு வேணா கூலி பரம்பரையாக நம்ம இருக்கலாம், ஆனால் வெள்ளையர்கள் வருவதற்கு முன்பாக இந்திய முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன? ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிறாங்கல்ல, ஆண்ட பரம்பரை. நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தா தெரியும், ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரைமா. நான் கேட்குறேன், நீ இந்த தமிழகத்தை தாண்டி கேரளாவை ஆண்டிருக்கிறியா, கர்நாடகாவை ஆண்டிருக்கிறியா, ஆந்திராவை ஆண்டிருக்கிறியா, ராஜஸ்தானை ஆண்டிருக்கிறியா, மகாராஷ்டிராவை ஆண்டிருக்கிறியா, டெல்லியை ஆண்டிருக்கிறியா, குஜராத் ஆண்டிருக்கிறியா, மணிப்பூரை ஆண்டிருக்கிறியா? நாங்கள் ஆண்டிருக்கோண்டா. இந்தியாவினுடைய அனைத்து நிலப்பரப்புகளையும் ஆண்டவர்கள் முஸ்லிம்கள். அப்படி ஆண்ட பரம்பரையாக இருந்த முஸ்லிம்கள் இன்றைக்கு கூலிகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். உரிமைகள் பறிக்கப்பட்டு என்னுடைய உரிமையை பறிச்சுட்டானே அப்படின்னு இன்றைக்கு வீதியில் இறங்கி போராடுகிற நிலையில் இன்றைக்கு நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் புரிந்து கொள்ளுங்கள். எதனாலன்னா கல்வியை தொலைச்சிட்டோம். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இன்னும் அடிப்படையை நாம் அறிந்து கொள்வதே இல்லை. இடையில ஹிஜாபுடைய விஷயம் வந்துச்சுல, அதில் கூட நம்ம நுனிப்புள்ள தான் மேய்ஞ்சிட்டு போனோம். அதனுடைய வேரை நாம் புரிந்து கொள்ளவில்லை. ஹிஜாபுக்கு தான் நம்ம போராடி இருப்போம். ஹிஜாப் எங்களுடைய உரிமை. நான் ஒன்றும் தலையை மறைக்கிறது அவனுக்கு பிடிக்கலைங்கிறதுனால தான் ஹிஜாபை கலட்டுனா. நாம ஹிஜாப்னா என்ன? தலையை மறைக்கிறது. சங்பரிவாரங்கள் தலையை நீங்கள் மறைக்கிறது தான் அவனுக்கு உறுத்துனுச்சா? நீங்கள் தமிழகத்தை தாண்டி வெளி மாநிலங்களுக்கு போனீங்கன்னா எல்லா மாநிலத்திலும் பெண்கள் தலையை மூடுவாங்க, தெரியுமா? ராஜஸ்தானில் இந்த சேட்டு மார்வாடிஸ்லாம் வர்றாங்கல்ல, அதிலே நிறைய குரூப் இருக்கிறாங்க, எல்லா பெண்களும் தலையை மூடிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் யூடியூப்லாம் போய் பாருங்கள், வடநாட்டு பெண்களை தலையை மூடியிருப்பாங்க. எல்லா பெண்களும் இந்தியாவில் வெளி மாநிலங்களிலே தலையை மறைப்பது அவங்களுக்கு தெரியும். அது சங்பரிவாரங்களுக்கு தெரியும். தலையை மறைக்கிறது அவனுக்கு பிரச்சனை இல்லை. அவனுக்கு என்ன பிரச்சனை? பெண்கள் படிக்கிறார்கள், அதில் குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் படிக்கிறார்கள். ஒரு பெண்ணு படித்தா என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியும். என்ன நடக்கும்? ஒரு சமுதாயம் மிக வேகமாக முன்னேறிவிடும். ஏன்னா குடும்பத்தில் தொழுவையா தொழு நடக்குதா? நான் 5 நிமிஷம் முடித்தேன். 5 நிமிஷம் வெளில போதில்லண்ணே. ஓகே. ஒரு பெண்ணு படித்தானா சமுதாயம் வேகமாக முன்னேறிடுங்க. ஒரு குடும்பத்தில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக பிள்ளைகள்கிட்ட செலவழிப்பாங்க. நான் கேட்குறேன், உங்கள் பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமாங்க? உங்கள் பொண்ணுக்கு சொல்லுங்கள் பாப்போம். உங்கள் பையனுக்கு என்ன பிடிக்கும்? உங்கள் பையன் எத்தனை மணிக்கு பசி தாங்க மாட்டான்? எத்தனை மணி வரைக்கும் பசி தாங்குவான்? அதுக்கு மேலே தாங்க மாட்டான், தெரியுமா? என்ன ட்ரெஸ்ஸு பிடிக்கும் தெரியுமா? எதை சாப்பிட மாட்டான்னு தெரியுமா? பிடிக்கும், சரி, பிடிக்காது என்ன தெரியுமா? எதுவும் தெரியாது. ஆண்களுக்கு, பெரும்பாலான ஆண்களுக்கு தெரியாது. ஆனால் அம்மா காரிக்கு தான் எல்லாம் தெரியும். இதுதான் எனக்கு மவளுக்கு பிடிக்கும், இது பிடிக்காது, இதான் பையனுக்கு பிடிக்காது. எல்லாத்தையும் பார்த்து ஒரு குடும்பத்தை பராமரிக்கிற ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய கண்ட்ரோல் பெண்ணிடத்தில் இருக்கிறது. ஒரு பெண்ணு படிச்சுட்டான்னு வச்சுங்க, அந்த குழந்தைக்கு அறிவை போட்டி கொண்டே இருப்பாள். ஸ்கூல்லேருந்து வருதுன்னு வச்சுங்க, வீட்டு பாடம் இப்போலாம் அவ்வளோ கொடுக்குறான். இவள் படிக்காதவளாக இருந்தால் ஒன்றுமே தெரியும், பேபா தான். அதுவே அதுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ சும்மா கிறுக்கி விட்டு படுத்துடும். அது என்ன படிக்க போகுது? ஸ்கூலில் எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிக்கிறப்ப தான் சரியாக படிக்கலைன்னா அதுக்கு ஒரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். இவன் படித்தவளாக இருந்தால் வாங்கி பேக்கை வச்சுட்டு இன்றைக்கி என்னென்னம்மா வீட்டு பாடம் கொடுத்தாங்க, இதெல்லாம் எனக்கு புரியலாமா, இதை நான் சொல்லித்தரேம்மா, சொல்லிக் கொடுப்பா. அப்போ கல்வியில் அங்கே ஸ்கூலுக்கு போனோன்னா அம்மாக்காரி சொல்லி கொடுத்துட்டா அதுக்கு புரிஞ்சிருக்கும். அங்கே மேம் கேட்கும்பொழுது டக்குன்னு ஆன்சர் பண்ணும். கல்வியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும், நல்லா படிக்க டக்குன்னு போயிட்டே இருக்கலாம். வேகமாக ஒரு சமூகம் முன்னேறிவிடும் பெண்கள் படித்தால். இது சங்பரிவாரங்களுக்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள். பெண் பிள்ளைகள் அதிகமாக முஸ்லீம்கள் படிக்கிறாங்களே, அப்போ அவங்களுடைய கல்வியை நாம் பறிக்க வேண்டும் என்றால் ஹிஜாபை கையில் எடுத்துறாங்க. ஹிஜாப் பிரச்சனை, ஹிஜாபு போடாதன்னா கர்நாடகாவில் பிரச்சனை வந்துட்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை
ஹிஜாபு போடாமல் நாங்கள் எழுத மாட்டோன்னு அந்த வருஷம் பெண்கள்லாம் தேர்வை புறக்கணித்தார்கள். 50 ஆண்டு காலம் இந்திய முஸ்லீம்களுடைய, கர்நாடக முஸ்லீம்களுடைய பெண்களுடைய முன்னேற்றம் பாழ்பட்டு விட்டது. முடிஞ்சு போச்சா? இதான் அவனுக்கு தேவை. நம்ம என்ன ஹிஜாபு ஹிஜாபு ஹிஜாபு, அவன் ஹிஜாபு நம்ம ஹிஜாபு இல்லை அவனுக்கு பிரச்சனை. கல்வியை பறிக்கணும். சமுதாயத்துடைய நலன் குறித்து கல்வியின் வழியாகத்தான் நம்ம முன்னேற முடியும். சாட்டா நான் சொல்கிறேன், தலித் சமுதாயம் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் ரோட்டில் நடக்க முடியாதுங்க, அவ்வளவு அடக்குமுறை. குளத்தில் போய் தண்ணி எடுக்க முடியாது, சட்டை போட முடியாது, பேர் சொல்லி கூப்பிட முடியாது, அவ்வளவு அடக்குமுறை அவர்களை வைத்திருந்தார்கள். ஒடுக்கப்பட்ட நிலையில் வைத்து நம்ம இன்னைக்கு என்ன ஒடுக்கப்பட்டிருக்கிறோம்? நம்மளை விடையெல்லாம் தாண்டி அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், அடக்குமுறைகளுக்கு உள்ளானார்கள், சித்திரவதைகளுக்கு உள்ளானார்கள், உரிமைகள் பறிக்கப்பட்ட நிலையில் வைத்திருந்தார்கள். இன்னைக்கு அவர்களுடைய நிலைமை என்ன? யாராவது இன்றைக்கி குளத்தில் தண்ணி எடுக்காதுன்னு சொல்ல முடியுமா? ரோட்டில் நடக்காத, செருப்பு போட்டு வராதுன்னு சொல்ல முடியுமா? பேரை சொல்லி கூப்பிடாதுன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி அவர்கள் எப்படி முன்னேறினார்கள்? இந்த வாய்ப்பு, இந்த சம அந்தஸ்தை எப்படி பெற்றார்கள்? அவன் திருந்திட்டான். அவன் சொன்னவளாம், இல்லை அவர் நம்மளை மாதிரி மனுஷன்தான், அதனால் ஒரு குளத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படி நினச்சான் அவன். அது மண்டையில் இருக்க ஒரு பக்கம் அந்த சனாதன சிந்தனை. ஏன் அவனால் சொல்ல முடியல? அன்னைக்கு சொன்னான், இன்றைக்கி சொன்னான், சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? அவர்கள் படித்து விட்டார்கள். கல்வியின் வழியாக இன்றைக்கு அவர்கள் முன்னேறி அதிகாரங்களிலே அமர்ந்து விட்டார்கள். அதனால் அவங்கள சொல்ல முடியல. புரியுதாப்ப? அரசு அதிகாரங்கள் நமக்கு எப்போ கிடைக்கும்? படித்தாதான் கிடைக்கும். அந்த கல்வியை இன்றைக்கு நம்மிடமிருந்து தூரமாக்கியதில் முதல் குற்றவாளிகளாக உலமாக்கள் இன்றைக்கு இருக்கிறார். அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, மேடைகளில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஜும்மா மேடைகளில் கல்வி பணி செய்ய மாட்டேங்கிறாங்க, கல்வி குறித்து விழிப்புணர்வு ஊட்ட மாட்டேங்கிறாங்க. ஒரு பேரண்ட்ஸ்ட்டை கூப்பிட்டு, உங்கள் பிள்ளைய கூலி தொழிலாளியாக நீங்கள் உருவாக்காமல் இருக்கணும்னா அவங்களுக்கு நல்ல கல்வியை கொடுங்க அப்படின்னு சொன்னால், அவன் வீடு கட்டுறானாலே பிள்ளைக்கு கல்வி கொடுப்பான். இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? பிள்ளைக்கு கல்வி கொடுக்குறமாலே வீடு கட்டுறான், அவன் விற்று தின்று போகிறதுக்கு. நீனு என்ன மாதிரி வெளிநாட்டில் கஷ்டப்படுறான்ட்டு அப்படி போகிறான். அந்த அறிவை புகட்டலாமா? நம்ம வறுமை ஒழிப்பதற்கு பாடுபட்டோமா? நீங்கள் திருமறை குரானை படிங்க. யூசுப் நபி இருக்கார்ல, அவரை வரலாறு படிங்க. யூசுப் நபி சிறைச்சாலையில் இருக்கார். மன்னருக்கு கனவு, இந்த கனவுக்கு விளக்கம் வேணுங்கிறார். இந்த விளக்கத்தை சொன்னால் உங்களுக்கு நல்ல பரிசு தராங்கிறார் கணவர். அந்த மன்னர் யூசுப் நபி அந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்கிறாங்க. 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, சில பயிர்களை நீங்கள் விட்டுடணும் அப்படின்னு கனவுக்கான விளக்கத்தை அவங்க சொன்ன உடனே அந்த கனவுக்கான விளக்கம் மன்னருக்கு பிடித்து விடுகிறது. இதுதான் இந்த கனவுக்கு விளக்கம், சரியான விளக்கம். யார் சொன்னால் அவரை அழைச்சிடுவாங்க. யூசுப் நபி இடத்துல இந்த கனவுக்கான விளக்கத்தை அவர் பெற்ற பிறகு சந்தோஷப்பட்டுட்டு அவர் சொல்கிறாரு, இன்னையுமே நீ இந்த சபையில் நீனும் எங்களில் ஒரு ஆளாக இருப்ப அப்படின்னு சொல்லும் பொழுது யூசுப் நபி என்ன தெரியுமா சொன்னாங்க? எனக்கு இந்த கஜானாவை பொறுப்பேற்றுக்கிற பொறுப்பை கொடுங்கன்னாங்க. ஒரு நபிங்க அந்த சமுதாயத்தில் இருக்கிற வறுமையை 7 வருட வறுமையை ஒழிப்பதற்கு பாடுபட்டாரா இல்லையா? வறுமையை ஒழிச்சாரா இல்லையாங்க? தானியங்களை எப்படி செலவழிக்கிறதுன்னு அந்த வறுமையை ஒழிச்சார். ஒரு நபி செய்கிறாரு. இங்கே சமுதாயத்துடைய இழிநிலையில் இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறது, வறுமையில் தள்ளப்பட்டிருக்கிறது. கூலி பரம்பரைகளாக இன்றைக்கு நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு என்ன அடிப்படை காரணம் என்பதை கூட அறியாத சமூகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கல்வி தான். நம்மிடத்தில் என்னைக்கு கல்வி பறிக்கப்பட்டதோ நம்ம இன்றைக்கி கூலி தொழிலாளிகளாக மாறிட்டோம். படிக்கணும். இந்த கோயம்புத்தூரில் குண்டு வெடிப்பு நடந்துச்சு. முஸ்லீம்கள்லாம் அதில் அங்கே நடந்த சம்பவத்தை எல்லா முஸ்லீம்களையும் தீவிரவாதின்ட்டானுங்க. எவன் தப்பு செஞ்சானோ அவனை தண்டி அப்படின்னு நம்ம சொன்னோம். தப்பு செஞ்சவனுக்கு நாங்கள் துணை போக மாட்டோம், தண்டனை கொடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் என்ன பண்ணாங்க? பழியை ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மீதும் சுமத்தினார்கள். எல்லாரையும் தீவிரவாதி மாதிரி பார்த்தான். அந்த பேரை ஒரு பையன் மாத்துறாரு பாருங்க. கோயம்புத்தூரில் மாற்றுத்திறனாளி அப்துல்லா அப்படின்னு ஒருத்தர், அவரை குறித்து இப்போ ஒரு வீடியோ வந்துச்சு. அவருக்கு யாருடைய துணை இல்லாமல் கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது. அவங்க அத்தாக்காரங்க போய் பிடிச்சி அழைச்சிக்கிட்டே போகிறாரு. அவரால் சுயமாக நடக்க முடியாது. மாற்றுத்திறனாளி. அவர் படிக்கிறார், ஐஏஎஸ் ஆகிட்டார், கலெக்டர். இந்தியாவில் 2வது ரேங்க் படித்து இன்றைக்கி கலெக்டர் ஆகிட்டார். அவங்க அத்தாட்ட போய் பேட்டி கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, கோயம்புத்தூரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, எங்களோட பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க, எங்களை ஒரு மாதிரியாக குற்றவாளி மாதிரி பார்ப்பாங்க. இன்றைக்கி அப்படி பார்த்தவங்க பேசுகிறவங்க எல்லாம் இன்றைக்கி ஐஏஎஸ்ஸாக என் பையன் ஆகிட்டான் வந்து அவங்களே சந்தோஷப்பட்டு மனம் மாறி ரொம்ப வாழ்த்துறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மனிதர்கள் மீது இருக்கிற அந்த கெட்ட எண்ணத்தை கல்வி அப்படி மாற்றுதா இல்லையா?
அப்துல்லா போய் இன்றைக்கி அதிகாரங்களில் அமர்ந்துட்டு அவர் எவ்வளவு அதிகாரத்தை இன்றைக்கி அவர் செலவழிப்பார். ஒரு மாற்றுத்திறனாளியில் கல்வி எவ்வளவு ஒரு சமுதாயத்தை மாற்றுது பார்த்தீங்களா? ஒருத்தர் தாசில்தார் ஆகிட்டார்னு வச்சுங்க, படித்து அவர் பிள்ளைய கூலி தொழிலாளிக்கு அனுப்பிடுவாரா? கூலி வேலை பாருப்பா, எங்கள் அத்தா வேலை பார்த்த மாதிரி, ரோடு வேலை பார்த்த மாதிரி நீனும் போய் பாரு, நீனும் போய் ஹோட்டலில் போய் டெஸ்க்கு மல்லிகை கடையில் பொட்டணம் போட்டு அனுப்புவாரா? நான் தாசில்தார் ஆகிட்டேன், என் பையன் கலெக்டர் ஆகுன்னு உழைப்பாரா இல்லையா? அப்போ கூலி பரம்பரையாக இருப்பதை எது மாற்றுகிறது? கல்வி மாற்றுகிறது என்றால் அந்த கல்வியை கொடுக்கிற ஒரு மனநிலையில் இந்த சமுதாயம் உருவாக்கப்பட்டிருக்கிறதா? அது குறித்த தெளிவான அறிவை, விழிப்புணர்வை இந்த சமுதாயம் பெற்றிருக்கிறதா? அதற்காக உழைக்கிற மனநிலை இந்த சமுதாயத்திற்கு ஊட்டப்பட்டிருக்கிறதா? கல்விதான் நம்மை மிகப்பெரிய அதிகாரங்களில் அமரச் செய்யும். சங்பரிவாரங்களுடைய சதித்திட்டங்களை முறியடிக்கக்கூடிய பேராயுதமாக இருக்கிற கல்வியை நாம் அடைய வேண்டும். அதற்காக ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். சமுதாயத்திற்கு பாடுபடுகிற நன்மக்களாக உங்களையும் என்னையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கியருள் புரிய இறைவனிடத்திலே பிரார்த்தித்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.